வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். 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 வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம் குட் சார். ஈவினிங் அனைவருக்கும் சார். குட் ஈவினிங் அனைவருக்கும் சார். good evening. வணக்கங்க. Good evening. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் திருச்செந்தூர் ஐயா. முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, வாஸ்துனா என்ன, அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, வாஸ்து ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ கட்டிடங்கள், எத்தனையோ இடங்கள் இடம் விலை கம்மியா இருக்குன்னு வாங்கிடுறோம், அதுல இருந்து தெளிவு இல்லாம வாங்கிடுறோம். அது இல்லாம வீடு கட்டுறப்போ ஒரு புரிதல் இல்லாம வீடு கட்டிடுறோம். அப்ப வீடு கட்டினவொடனே அதுக்கான நம்ம ஒரு பலனை அனுபவிச்சு திருப்பி அதை கட்டி இடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒரு வாஸ்து அப்படின்னா என்ன, அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு அற்புதமா நம்ம பார்க்க இருக்கிறோம். இது இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு ஒரு வாஸ்தை தொழிலா செய்யற அளவுக்கு ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க. ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்துங்கிறது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. முதல் விஷயம் அப்படிங்கிறது வாஸ்துக்கு அடிப்படையான முதல் விஷயம் அப்படிங்கிறது திசை. திசை அப்படிங்கிறது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த 8 திசைகள்ல இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப மேல இருக்க திசை அப்படிங்கிற திசை வடக்கு திசை ஒரு இடத்துல, அதுவே இருக்க இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்க கூடிய இந்த திசை தான் வடகிழக்கு திசை. அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு திசை. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை. மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு திசை. அப்ப மொத்த 8 திசைகள் அப்படிங்கிறது. அப்ப இந்த திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு முதல் விஷயத்த சொன்னோம். திசை அப்படிங்கிறது இதுல நம்ம போட்டாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அப்படிங்கிறது திசை கிடையாது. கண்ணுக்கு தெரியறது திசை கிடையாது. ஒரு இடத்துல நமக்கு அந்த இடம் அப்படிங்கிறது வடக்கு பார்த்த வீடு மாதிரி தெரியும். ஆனா அந்த வீடு அப்படிங்கிறது நம்மளும் நினைச்சிருப்போம் இது வடக்கு பார்த்த வீடுன்னு தான் கட்டியிருப்போம். ஏன்னா கிழமையில முன்னாடி ரோடு போகுது, இந்த இடம் வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா அதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துல திசை அப்படிங்கிறது ஒரு இடத்துல திசை காட்டும் கருவியை வச்சுதான் இது சரியான வடக்கா, அது சரியான கிழக்கா, சரியான தெற்கா அப்படின்னு அந்த திசை காட்டும் கருவியை வச்சுதான் திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். சும்மா நமக்கு பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த இடத்துல திசை அப்படிங்கிறது, ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நம்ம வடக்கு பார்த்த வீடுன்னு இப்படி வீடு கட்டியிருப்போம். ஆனா அது இப்படியே இருக்காது, லைட்டா இப்படி இருக்கும், லைட்டா இப்படி இருக்கும். அப்ப இங்கிட்டு திரும்புது அப்படின்னா வீடு வடகிழக்க பார்த்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கிட்டு திரும்புதுன்னா வடமேற்க பார்த்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு இடத்துல திசை காட்டும் கருவியை வச்சுதான் திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். அந்த வீடு அந்த இடம் எவ்வளவு டிகிரி அந்த டைரக்ஷன் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப இடத்துல வாஸ்துப்படி வீடு தவற சரியாக இருந்தாலும் அதுல திசை அப்படிங்கிறது தப்பா கட்டிடுறப்ப டோட்டலா என்டையரா தப்பாயிடும். அப்ப திசை அப்படிங்கிறது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திசைகளின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் செயல்படுகிறது. அப்ப அந்த திசை அப்படிங்கிறத இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாஸ்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுது. பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. முதல் விஷயம் திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டாவது விஷயம் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது.
பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம். ஃபர்ஸ்ட் திசை அப்படிங்கிறது கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய திசை வடகிழக்கு திசை அப்படின்னு பார்த்தோம். இந்த வடகிழக்கு திசையுடைய பேர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னா, இதுதான் ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தான் தென் கிழக்கு திசை அப்படின்னு சொன்னோம். இந்த திசையை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். இந்த திசை. அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை, இதை நம்ம நிறுதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லது சில ஊர்ல இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஊர் வழக்கப்படி. ஆனா இது வாஸ்துப்படி நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு திசை அப்படிங்கிறது வாயு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 8 திசைகள் அப்படிங்கிறதும் வாஸ்து அப்படிங்கிறது பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இந்த 8 திசைகள்லயும் இந்த பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது செயல்படுகிறது. அது எவ்வாறு செயல்படுகிறது, அதனுடைய பணி என்ன? வேற ஒண்ணுமே இல்லை சார். வாஸ்து அப்படிங்கிறது சிம்பிளா ஒரே வேர்ல சொல்லணும்னா, யாரார எங்க எங்க அமர வைக்கணும், யாரார எங்க எங்க அமர வைக்கணும் அப்படிங்கிறது வாஸ்து. நான் ஒரு வாஸ்து நிபுணர், என்கிட்ட ஒரு வீட்டை கட்டி இந்த வீடு அப்படிங்கிறது வாஸ்துப்படி சரியா இருக்கா தவறா இருக்கா, என்ன பிரச்சனை இருக்கு, அதை எவ்வாறு சரி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியும். அதே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, இவங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியுமா? அதுக்கு டாக்டர் தனியா இருக்காரு. அதே இதுல இந்த வீட்டுல என்ன வாஸ்து பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும் அவரால முடியுமா? அப்ப அவரவர் வேலையை அவரவர் செய்யும் பொழுது சிறப்பா இருக்கும். அது போலதான் அவங்க இடத்துல அவங்கள அமைக்கிறப்ப வாஸ்துப்படி சரியா இருக்கும். மாறா ஒருத்தவங்களோட இடத்துல இன்னொரு விஷயத்த பண்றது, அப்ப எப்படின்னா நம்ம வாஸ்து பாக்குற ஒரு ஆபரேஷன் பண்ணா எப்படி இருக்கும், அது போலதான் அப்படியே உள்டாவா மாறிடும். அப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராரு எங்கெங்க அமர வைக்கணுமோ அவரவர் அங்கங்க அமர வச்சோம்னா சரியா கவனம். புதுசா ஒண்ணு இதுல சொல்ல போறது இல்லை, அவரவர் இடம் எது அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது அவரவரை அவரவர் இடத்தில் அமர வைப்பதுதான் வாஸ்து அப்படிங்கிற ஒரே விஷயத்த சொல்லுவோம். அதுல அந்த பஞ்ச பூதங்கள் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதுல முதல் விஷயம் நீர். பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் இந்த பூமி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கு. அந்த வட்ட வடிவிலையும் வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை, வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலையில 23.30 டிகிரி ஒன் சைடு அப்படி நேரா இருக்கிற ஒன் சைடு அப்படி சாஞ்சிட்டு, 23.30 டிகிரி ஒன் சைட சாஞ்சிட்டு. அப்ப எந்த திசையில இந்த பூமி அப்படிங்கிறது இப்படி சாஞ்சிட்டு இருக்கோ இந்த திசை பள்ளமான திசை அப்படின்னு அர்த்தம். பள்ளம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர் தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதுல அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கு, நிலத்திற்கு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. அதுல இந்த நீர் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, நீரானது மேட்டு பகுதியில் இருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியது நீர். ஒரு இடத்துல பள்ளம் எங்க இருக்கோ பள்ளம் கண்ட பக்கம் தண்ணி ஓடும் அப்படின்ற மாதிரி பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறது.
அப்ப இந்த இடத்துல பள்ளம் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு திசை ஈசானிய மூலதான் இருக்கிறதுலே பள்ளமான திசை. ஏன்னா பூமி அப்படிங்கிறது வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடு சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப சாஞ்சிட்டு இருக்க திசை அப்படிங்கிறது பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பூமியே இயற்கை அமைப்பே வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்கு. அதனாலதான் வீடு கட்டுறப்ப வடகிழக்கு மூலை பள்ளமா வைங்க, பள்ளமா வைங்க. அதற்கு நேர் எதிரான திசை தென்மேற்கு திசையை மேட்டு பகுதியா உயரமா வைங்க, உயரமா வைங்க அப்படின்னு சொல்றது காரணமே இந்த பூமியே அந்த சைடு வடகிழக்கு திசையில பள்ளம். அப்ப அந்த பள்ளமா இருக்கிற திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடும். ஏன்னா நீரோட தன்மையானது மேட்டுப்பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடிய தன்மையில நீர். அப்ப இந்த இடத்துல வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலை நோக்கி நீரானது பாய்ந்து விடும். அப்ப பொதுவாகவே எந்த திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுமோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப நீரானது பாய்ந்து ஓடுகிற திசையில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட இந்த போரு, கிணறு, தனித்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீருக்குரிய இடத்தில் வைப்பது சிறப்பு. அப்ப நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை தான். வடகிழக்கு திசை அப்படிங்கிறது நீருக்குரிய திசை. ஏன்னா அந்த திசை பள்ளமான திசை. இப்ப பள்ளமான திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். நீரானது பாய்ந்தோடுதுனாவே அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நீர் வளம் அதிகமா இருக்கிறதுல போரு, கிணறு, தனித்தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம விட்டு. மாறாக வேறொரு இடத்தில் அதை நம்ம செய்யும் பொழுது அது ரீதியான தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நம்ம அதற்கான பலனையும் நம்ம அனுபவிக்கிறோம், பிரச்சனையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நீருக்குரிய திசை அப்படிங்கிறது இந்த பள்ளமான வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா எந்த திசை பள்ளமான திசையோ அதற்கு நேர் எதிரான திசை அப்படியே மேட்டு பகுதியாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. எந்த திசை பள்ளமா இருக்கோ அது நேர் எதிரான திசை மேட்டு பகுதியா இருக்கும். அப்ப அந்த தென்மேற்கு மூலதான் மேட்டு பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப மேடு உயரமான திசை அப்படிங்கிறது தென்மேற்கு திசை. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிருதி மூலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா நிலையான மூலை. நிருதி மூலை அப்படிங்கிறது நிலையான மூலை. அப்ப நிலையான மூலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடம் திசைங்கிறது நிலையான திசை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நிலையான அந்த திசையில தான் நம்ம வீடு கட்டி குடியேறி தங்கணும். நிலையான இடத்துல நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அதுல நிலையா இருக்க முடியும். இந்த இடத்துல நிலையான இடத்துல நம்ம இருந்தா தான் அந்த இடம் நமக்கு நிலையா இருக்கும், நம்மளும் அந்த இடத்துல நிலையா இருக்க முடியும். அப்ப இந்த நிருதி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் தங்கணும். உரியவனுக்கு தான் கன்னி மூலை அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பழமொழியே இருக்கு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப இந்த நிலையான மூலை அப்படிங்கிறது நம்ம தங்கக்கூடிய இடம், வீடு கட்டி குடியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியா அந்த பஞ்ச பூதங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை. அப்ப நம்ம தங்கக்கூடிய வீடு கட்டி குடியேறக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்திற்குரிய பகுதி. அப்ப நீர் தத்துவத்திற்குரிய பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை. நிலத்தத்துவத்திற்குரிய பகுதி அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிருதி மூலை தான் நிலத்தத்துவத்திற்குரிய பகுதி. அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு வர்றோம். அதுல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலைன்னு சொன்னோம். நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லி அதே போல இந்த பஞ்ச பூதங்கள்ல காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் சம்பந்தம் உண்டு. நேர் எதிர் திசை. எந்த இடத்துல காற்று இருக்கோ அந்த இடத்துல நெருப்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த பஞ்ச பூதங்கள்ல காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை தான் காற்றுக்குரிய இடம். காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை. அதற்கு நேர் எதிரான தென்கிழக்கு மூலை அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் நெருப்புக்குரிய இடம். எப்பயுமே ஒரு வீடு அப்படிங்கிறது அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடம் அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில தான் எந்த ஒரு விஷயமும் செய்யணும். பஞ்சபூதங்களின் தன்மைக்கு தகுந்தாற் போலதான் நம்ம அமைக்கணும். பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல ஒண்ணு இல்லாத இடத்துல கூட ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழாது.
ஏதோ ஒண்ணு. நீர் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. நிலம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? அல்லது நெருப்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? இந்த பஞ்சபூதங்கள்ல எது ஒண்ணு இல்லாட்டியும் அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகாது, உயிர் அப்படிங்கிறது வாழ முடியாது. அப்ப இந்த 5 விஷயங்களை கொண்ட இந்த பூமியில நம்ம வாழ்றப்ப அதற்குரிய இடத்தில் அவர்களை அமர வைத்து வாஸ்து ரீதியாக சிறப்பான முறையில வாழ வேண்டும். மாறாக செய்யும் பட்சத்தில் அப்படியே அதற்கு தகுந்தான எதிர்பலனையும் நம்ம அனுபவிக்கணும். அப்ப நேருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் இந்த தென்மேற்கு மூலை, இறுதி மூலை அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு 4 விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமானதுதான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது. சார், ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான தத்துவம். ஒரு வாஸ்து ரீதியா மிக மிக முக்கியமான தத்துவம் தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது. ஆனா நம்ம இந்த ஆகாய தத்துவத்திற்குரிய புரிதலே இல்லாம வீடு கட்டியோம். ஆகாய தத்துவங்கிறது என்னன்னே தெரியாம நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்தில் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் தலைவனே இந்த ஆகாயம் தான். தலைவன் அப்படிங்கிறது ஆகாயம் தான். இதற்கு கீழே தான் இந்த 4 பூதங்களும் செயல்படும். எந்த இடத்தில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்படாமல் உள்ளதோ, இயங்காமல் உள்ளதோ, அந்த இடத்தில் வாஸ்து ரீதியாக வீட்டிற்கு வெளியில் இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அப்ப அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம். இதனுடைய தன்மை என்ன, எங்க செயல்படுகிறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாய தத்துவம் செயல்படுற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிங்க சார். இது ஒரு வீட்டுடைய சுற்றுச்சுவர்னு வச்சுக்கோங்க. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால். இதுல இது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீடு, இது வீட்டுடைய சுற்றுச்சுவர். இதுல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடு அப்படிங்கிற இடம் இங்க இருக்கு. இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. அப்ப எந்த இடத்துல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ, எந்த இடத்துல காம்பவுண்ட் வால் இல்லையோ, அதே போல எந்த இடத்துல 2 வீடையும் ஒட்டி கட்டிடுறது, 2 வீட்லயும் வந்து ஒரு பக்கம் முன்னாடி பக்கம் மட்டும் காம்பவுண்ட் கட்டுறது, பின்னாடி பக்கம் கட்டாம விட்டுறது, சைட்ல கட்டாம விட்டுறது. அப்ப எந்த இடத்தில் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ, சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இல்லையோ, அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது செயல்படுவது இல்லை. ஒரு வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் கண்டிப்பாக செயல்பட்டே ஆகும். அப்ப இந்த வீட்டுக்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. ஏன்னா இந்த ஆகாய தத்துவம் தான் பஞ்சபூதங்களுக்கு தலைவன். வீட்டில் இருந்து வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணியே, இந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய பணி. அப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒருவேளை செயல்படலைன்னா வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், எது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். நல்லா பாருங்க. மேல இருக்க திசை வடக்கு, கீழே தெற்கு,
இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்ப வடக்கு பக்கம் ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிழக்கு பக்கமும் ஒரு ரோடு போகுது. சரி, வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ரோடு போகுது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 8 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடு இருக்கு. இது 1ஆம் நம்பர் பிளாட்னு வச்சுக்கோங்க, இது 2ஆம் நம்பர் பிளாட்டு, இது 3ஆம் நம்பர் பிளாட்டு, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. இப்படி மொத்தம் ஒரு 8 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எல்லாத்துலயும் வீடு அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு. ஆனா வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்ல அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆதாயத்தை தூக்கக்கூடிய வேலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் கட்டல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல ஆகாயத்தை தூ செயல்படாது. இப்ப இதுல என்னன்னா, ஒவ்வொன்றும் தனித்தனி வேற வேறவங்களோட இடம். இதுல பிளாட்டு, இதுல 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த போர் அப்படிங்கிறது விஷயம் நீருக்குரிய விஷயத்தை வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப இதுல வடகிழக்கு 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இந்த இடம். 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இந்த இடம். 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு வடகிழக்கு மூலைங்கிறது இந்த இடம். 4ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இங்க, 5 இங்க, 6ஆம் நம்பர் இங்க, 7ஆம் நம்பர் இங்க, 8ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இங்க. அப்ப அவரவர் வீட்டில் வடகிழக்கு மூலையில அவங்கவுங்க போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. போர் இருக்கு, கிணறு இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணும் அவங்க உங்களுடைய வடகிழக்கு மூலையில. சார், இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுல பாருங்க, இப்போ 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களை எடுத்துக்குவோம். இவங்க அவங்க கரெக்டா தான் வடகிழக்கு மூலையில போர் போட்டிருக்காங்க. ஆனா இதுல இந்த 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களா சார், இந்த போரு இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையில இருக்கும். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வாயு மூலையில இந்த போர் இருக்கும். அதுவே இந்த 8ஆம் நம்பர்காரவங்க போட்டிருக்க போரு இவங்களுக்கு அக்னி மூலையில இருக்கும். அதுவே இந்த 7ஆம் நம்பர்காரவங்க போட்டிருக்க போரு இவங்களுக்கு நிருதி மூலையில இருக்கும். இதே போலதான் வேற எடுத்துக்கங்க. இப்ப 6ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க எடுத்துக்கங்க. அவங்களுக்கு 5ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு வாயு மூலையில இருக்கும். அதே போல இவங்க போட்டிருக்க போர் கரெக்ட் தான். ஆனா இவங்களுக்கு இவங்க போர் 5ஆம் நம்பர் போட்டிருக்க போரு வாயு மூலையில இருக்கும். அதே போல இங்கிட்டு பாருங்க, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு பாருங்க, இவங்களுக்கு 4ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க வாயு மூலையில இருக்கும். 6ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு அக்னி மூலையில இருக்கும். 5ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு நிருதி மூலையில இருக்கும். ஒரு இடத்துல நீர் புத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போரு கிணறு சுத்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய இடத்தில் வடக்கு மையத்தில் இருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது நீர் தத்துவத்துக்குரிய பகுதி. வடக்கு மையத்தில் இருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதி ஈசானிய பாகம் என்று சொல்லக்கூடிய பகுதி, நீருக்குரிய பகுதி. அப்ப இந்த ஈசானிய பாகத்தில் தான் இப்பொழுதுமே நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களும் செய்ய வேண்டும். ஈசானிய பாகத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் நம்மளுடைய வீட்டில் இருந்து 108 அடி தள்ளி அந்த போரோ கிணறோ இருந்தால் அது சார்ந்து வாஸ்து சார்ந்து எந்த ஒரு தவறும் நீர் குத்தலும் நமக்கு வராது. இதை உண்மை. அப்ப 108 அடிக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சார்ந்து நமக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப இதுல 108 அடிங்கிறத நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம். இந்த தோட்டங்கிறது ஒரு 500 அடி நீளம், 600 அடி நீளம், 400 அடி அகலம் அப்படி இருக்கும். அப்போ ஒரு வீட்டை கட்டியிருப்போம், அக்னிமுறையில போர் இருக்கு அப்படின்னா அது ஒரு 108 அடி தள்ளி போரை போடலாம். ஆனா இப்ப பிளாட் பிரிக்கிறவங்க 108 அடி 250 அடினா பிரிக்கிறாங்க சார். 30 அடி 40 அடி தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற போர் பூரா நமக்கு பாதிப்பு. அப்ப ஒரு இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வீட்டுக்கு அக்னி மூலையில போர் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வரும். நம்ம டைரக்டா போன உடனே உங்க வீட்டுல யாராவது தற்கொலைக்கு ட்ரை பண்ணாங்களா, இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னே கேட்கலாம். அதே வாயு மூலையில் இருக்குன்னா வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, யாராவது டாக்குமெண்ட் ஜாமீன் போட்டு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கீங்களா, அல்லது கேன்சர் அப்படிங்கிற விஷயம் யாருக்காவது இது வீட்டுல கட்டினதுக்கு அப்புறம் வந்துச்சா அப்படின்னே கேட்கலாம். ஏன்னா அது சார்ந்த தவறு இருக்க பட்சத்துல அப்ப ஒரு ஒரு இடமும் பாதிக்கப்படும் பொழுது வாஸ்து ரீதியாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சார், நம்ம வீட்டுல ஒரு போரு கிணறு மாடிப்படி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இதனால வீட்டுல பிரச்சனை இருக்கு, அதை இடிச்சிடலாம், போர்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், வேற ஏதோ ஆல்டர் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரவங்க போட்டிருக்க போர்னால நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சார் அந்த போரை க்ளோஸ் பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்களா சார், அது நம்ம தான் கேட்க முடியுமா? அப்ப இது போன்ற
வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்கள் சார்ந்த விஷயங்கள். போர் மட்டும் கிடையாது, செப்டிக் டேங்க், பாத்ரூமு, அடுப்பு, எல்லாத்தையும் சரி. பஞ்சபூதங்கள் நீரினாலோ, நெருப்பினாலோ, நிலத்தினாலோ, காற்றினாலோ வரக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்த விஷயங்கள் வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடியதை தடுப்பதுதான் இந்த ஆகாய தத்துவத்திற்குரிய வேலை. இப்ப இந்த இடத்துல வீடு அப்படின்னு இருக்குன்னா, இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நம்மளோட இடத்துல நம்ம சுற்றி வர கட்டுறப்ப இந்த வீட்டுல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிச்சுனாவே வீட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய இந்த போர்னாலேயோ, இங்க ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க அதனாலயோ, செப்டிக் டேங்க் கட்டியிருக்கனாலயோ, அல்லது அவங்க அங்கே ஒரு கிச்சன் வச்சு சமைச்சிட்டு இருக்கனாலயோ நமக்கு எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வராது. சார், காம்பவுண்ட் வால் கட்டுறனால வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து பிரச்சனை சரியாகும் நான் சொல்ல வரல. வீட்டுக்கு வெளியில் இருந்து நமக்கு தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனையில இருந்து சரி செய்வதனுடைய வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்திற்குரிய பணி. ஆகாய தத்துவம் செயல்படலைனாவே வீட்டுக்கு வெளியில இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா. அப்ப வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படி? காம்பவுண்ட் வால் இருந்தால் அது பிரச்சனை வராதுன்னு சொல்றோம். இப்போ காம்பவுண்ட் வால் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் கம்பி வேலி அமைக்கலாமா, அல்லது என்ன இதுல மெட்டீரியல் அமைக்கலாம்? காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஒரு சப்ஜெக்டா நம்ம பேசணும் அப்படின்னா, காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது மினிமம் ஒரு ஆள் நடந்து போற அளவுக்காவது கேப் இருக்கும். ஒரு ஆள் மினிமம் ஒரு ஆள் நடந்து சுத்தி வர நடந்து போயிட்டு வர அளவுக்காவது கேப் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது, இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கம்பி வேலி அமைக்கிறது, இந்த தகர செட்டு அமைக்கிறதுலாம் காம்பவுண்ட் வால் கணக்குல வராது. ஏன்னா பஞ்சபூதங்கள் ஊடுருவாத வகையில் அந்த காம்பவுண்ட் வால் அமைக்கணும். காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல தண்ணியை ஊத்தினா அந்த செவுத்து தண்ணி அங்க வரக்கூடாது. இந்த பக்கத்துல இருந்து நெருப்பை ஃபயர் பண்றோம்னா அந்த சைடு வரக்கூடாது. இந்த சைடு நம்ம ஏற பிரஸ் பண்றோம்னா அந்த சைடு வரக்கூடாது. ஒரு கல்லை தூக்கி எறிகிறோம்னா அந்த சைடு வரக்கூடாது. அப்படித்தான் அமைக்கணும். காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அதுதான். பஞ்சபூதங்கள் ஊடுருவாத வகையில் ஒரு சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது அமைக்கணும். அதுதான் அந்த இடத்தில் தான் ஒரு ஆகாய தத்துவம் அப்படிங்கிற வேலை செய்யும். இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது காமனா, சார் இருக்கிற இடமே, இப்ப நேற்று கூட திருவண்ணாமலையில ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருக்கோம். அங்க இருக்கிற இடம் அப்படிங்கிறது 22 அடி அகலம், 40 அடி நீளம். இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்குறோம். அவங்க சொல்றாங்க, சார் இருக்கிற இடமே கம்மியா தானே சார் இருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. சார், ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம முழுக்க முழுக்க நம்ம வசிக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு வீடு அப்படிங்கிறதுல 800 சதுரடி இடமா, 800 சதுரடியில வீட்டை கட்டிடுறது, 780 சதுரடியில வீட்டை கட்டுறது, அது 100% தவறு. அந்த எண்ணத்தை வச்சு மாத்தினாவே வாஸ்து பிரச்சனை தெரியாது. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நல்ல காற்று அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போகணும். சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வந்துட்டு போகணும். பஞ்சபூதங்கள் வீட்டுக்குள்ள உலாவணும். அப்பதான் அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமா இருக்கும். சும்மா போட்டு டஞ்சன் மாதிரி 800 சதுரடி இருக்குன்னா 800 சதுரடியில வீட்டை கட்டுறது. அப்போ ஒரு இடத்தில் பஞ்சபூதங்கள் நம்மளுடைய இடத்தில் எந்த இடத்துல உலாவுதோ அந்த இடத்துல 90% வாஸ்து குறைய வராது. ஒரு வீட்டுல 800 சதுரடி தான் இடம் இருக்குன்னா நம்ம 550 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா வீடுங்கிறது முழுக்க முழுக்க நம்ம மட்டும் வசிக்கிற மாதிரி கட்டணும். ஒரு வீடுங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்கள் உலாவற மாதிரி தான் அந்த வீடு அப்படிங்கிறது அமைக்கும். 3ல் 1 பகுதி கண்டிப்பா அந்த இடத்துல காலி இடம் இருக்கு. 500 சதுரடி தான் ஒரு இடத்துல இடம் இருக்கு அப்படின்னா அதுல 350 இருந்து 400 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. 3ல் 1 பகுதி அப்படிங்கிறது எப்பயுமே காலியா விட்டு தான் வீடுங்கிறது அமைக்கணும் மொத்தத்துக்கு. அப்ப இந்த இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்படல அப்படின்னாவே மிகப்பெரிய வீட்டுக்கு வெளியில இருந்து நம்ம என்னதான் வாஸ்துப்படி வீடு கட்டியிருந்தாலும் அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் இல்லாத பட்சத்தில் வீட்டிற்கு வெளியில் இருந்து நமக்கு வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். இப்ப வரையும் நம்ம ஒரு 30 நிமிஷம் ஒரு சப்ஜெக்டா இந்த பஞ்சபூதங்களுடைய வேலைகளை பார்த்தோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களா பேசுவோம். அதை பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகும். யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? ஏதாவது புரியுதுங்களா? சார் சிமெண்ட் வால்ல பண்ணலாமா? ஒவ்வொருத்தவங்களா பேசுவோம். ரெடிமேட் சிமெண்ட் வால் காம்பவுண்டுக்கு போடுறாங்கல்ல சார், இப்போ அது போடலாம். எல்லாமே அதான் மேடம், எது வேணாலும் போட்டுக்கோங்க மேடம். இன்னைக்கு ரெடிமேட் சிமெண்ட் வால், 10 வருஷம் கழிச்சு வேற ஒரு டெக்னாலஜி, எது வேணா பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சபூதங்கள் ஊடுருவாத எந்த மெட்டீரியல் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலோ பிளாக்ஸ் இருக்கட்டும், இன்டர்லாக்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுது. வணக்கம். என் சைடு வராது மேடம். வணக்கம், கேக்குதுங்களா?
சார் ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. உங்க பேரை வணக்கம், சொல்லிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? என்னுடைய பேர் கேக்குது சார், கண்ணதாசன் பேசுங்க. போட்டீங்க. கண்ணதாசன். இப்போ பேசுங்க சார். நீங்க போட்டிருக்க பிளான்ல 1 2 3 4 இது மாதிரி ஒரு 4 ஒரு வீடு இருக்குதுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓகே இண்டிவிஜுவல் வாஸ்து பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி காம்பவுண்ட் சோர் பண்ணல. ஓகேங்களா? ஓகே So, ஓகே இந்த வீட்டுல வந்து ஒரு 1ஆம் நம்பர் வீடு, அதே மாதிரி 3ஆம் நம்பர் வீட்டுல வந்து 2 பேர் ஆக்சிடென்ட்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இடையில இறந்து போறாங்க. இது வந்து எந்த ஓகே மாதிரியான வாஸ்து பிரயோகம் இருக்கும்? அது சார் நம்ம அது நேரம் வந்து பார்த்தா தான் தெரியும். காம்பவுண்ட் வால் இல்லைன்னா அது எந்த பிரச்சனையும் வேணா இருக்கலாம். ஓகேங்களா சார்? இப்போ நான் காமனா சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரு செப்டி டேங்க் இருக்கும். தனிப்பட்ட முறையில் இருக்குமா சார்? கண்டிப்பான முறையில் ஒரு வீட்டுல ஒரு போர் இருக்கும். இல்ல செப்டி டேங்க் கண்டிப்பா இருக்கும். டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஓகேங்களா சார்? ஒரு திசை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பொழுது அந்த திசை ரீதியாக பிரச்சனை கண்டிப்பா அவங்க அனுபவிச்சு தருவாங்க. அதில் மாற்றம் கிடையாது. ஓகே. இண்டிவிஜுவல் நம்ம கண்டிப்பா காம்பவுண்ட் வால் வேணும் சார். ஒரு வீட்டுக்கு ஆதாய இந்த தத்துவத்துடைய வீடு வேலை எல்லாமே அதான். பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீடுகள். அது எந்த திசையா வேணா இருக்கட்டும் சார். நமக்கு இந்த இடம் இருக்குன்னா தெற்கு பார்த்த வீடா இருந்தாலும் நமக்கு நீருக்குரிய இடம் இதுதான், நெருப்புக்குரிய இடம் இதுதான், நிலத்துக்குரிய இடம் இதுதான். அது மாறாதுல்ல. எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் பஞ்சபூதங்களோட வேலை அதுதானே, அது மாறாது. ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். அவங்க பேரை சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பேசு. சார் என் பேர் மகேந்திரன் சார். ஈசான மொழியில மகேந்திரன் வீட்டுக்குள்ளேயே சார். போர் போட்டு ஈசான மொழியில வீட்டுக்குள்ளேயே போர் போட்டு வீடு கட்டியிருக்காங்க சார். எல்லாம் ஓகே நிறைய சார். பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டு ஒரு குழியை தோண்டிக்கிட்டோம்னா நமக்கே நம்ம குழி தோன்றோம்னு அர்த்தம். ராஜநிலைக்குள்ள எந்த ஒரு இடத்துலயும் நம்ம போரு செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சார், நமக்கு நம்ம குழி தோண்டிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா சார்? வீட்டுக்கு வெளியில் ஒரு வாஸ்து ரீதியான விஷயங்கள் இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இடத்துல எதை பண்ணணும், வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன விஷயங்களை எங்கெங்க பண்ணணும். ஓகேங்களா சார்? வீட்டுக்குள்ள எல்லாம் பண்ணக்கூடாது. வடகிழக்கு மூலைனா இடத்துலதான் போய் போர் போடணும், வீட்டுக்குள்ள போட போடக்கூடாது. ஓகேங்களா சார்? நிறைய வீடு அப்படிதான் கட்டியிருக்காங்க. அந்த ஈசான மொழியில வந்து டேங்கும் கட்டியிருக்காங்க. தண்ணி டேங்கும் ஈசான மொழியில தான் நோண்டி கட்டியிருக்காங்க. கண்டிப்பா ராஜநிலைக்குள்ள வந்து கண்டிப்பா தவறுதான் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் சுந்தரம் குளத்தூர் இருந்து. வணக்கம் சார். சார் இது விவசாய நிலத்தில் இருக்கிற வீடுகளுக்கும் காம்பவுண்ட் அவசியங்களா சார்? விவசாய நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அவசியம். அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, விவசாய இடம்ங்கிறது மினிமம் ஒரு 50 அடியோ 20 அடியோ இருக்காது. ஒரு 100 அடி 200 அடி இருக்கும். கரெக்டுங்களா சார்? கரெக்டுங்க. அப்ப 200 அடி நம்ம வீட்டுல இருந்து 200 அடிக்கு அங்கிட்டு வேற வீடு அதுக்குள்ளதான் வரப்போகுது. நம்ம இடத்துல வேறவங்க வீடு கட்ட போறது இல்ல. இந்த விஷயம் இது ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த காலத்துல உள்ள வீடுகளுக்கு எல்லாம் காம்பவுண்ட் வால் இருந்துச்சா அப்படின்னு சில பேர்த்தோட கேள்விகளா இருக்கு. சார், அந்த காலத்துல யாருமே வந்து வீட்டுக்கு பக்கத்துல பாத்ரூம் கட்டல, வீட்டுக்கிட்ட செப்டிக் டேங்க் கட்டல, வீட்டுக்கிட்ட போர் போடல. சொல்றது புரியுங்களா? ஊர்ல ஒரே ஒரு கிணறு இருக்கும், அங்க போய் தண்ணி எடுத்து வந்துருவாங்க. போர் செப்டிக் டேங்க் வீட்டுக்கிட்டே இருக்காது. ஓகேங்களா சார்? அப்ப இது சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல இல்ல. அப்ப இந்த காலத்துல நம்ம இப்படி எல்லாம் பண்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். ஒண்ணு, அப்பயே ஆகாய தத்துவம் செயல்படும், செயல்படும். அப்ப ஆகாய தத்துவம் செயல்படாட்டி அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம அது போல இருந்தோம். ஓகேங்களா சார்? இன்னைக்கு அது போல. ரெண்டாவது விஷயம், இந்த தோட்டத்துல வீடு அப்படிங்கறத அமைக்கிறப்ப இந்த தோட்டத்துல ஒரு 300 400 அடி அப்படிங்கிறது நீள அகல இருக்கிறப்ப அந்த வெளியில இருந்து நமக்கு பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா ஒரு இடத்துல நீர் குத்தலுங்கிறது 108 அடி தள்ளி போர் இருந்தா, நம்ம போரோ கிணறு இருந்தா பிரச்சனையே கிடையாது. எந்த மூலையில இருந்தாலும் சரி, அக்னி மூலையிலயோ நிறுதி மூலையிலயோ வாயு மூலையிலயோ 108 அடிக்குள்ள இருந்தா தான் நமக்கு பாதிக்கும். ஓகேங்களா சார்? அப்ப 108 அடிக்குள்ள நமக்கு இருக்காது. ஓகேங்களா சார்? ஒருவேளை நம்ம போர் போடுறோம்னா நம்மளோட இடத்துல இருந்து 108 அடி தாண்டி எங்க போர் போட்டுக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. போரோ கிணறோ இருக்கு, அங்க இருந்து 108 அடி தள்ளி நம்ம வீட்டை கட்டிட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா தோட்டத்து வீட்டுலயும் காம்பவுண்ட் வால் போடணும். இப்ப கிணறுக்கு பக்கத்திலே வீடு கட்ட போறோம் அல்லது வீடு கட்டிட்டோம், வேற வழி இல்லை, அப்ப காம்பவுண்ட் வால் கண்டிப்பா கட்டணும். புரியுதுங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுவோம் சார். ராஜா சார். நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம். வாடகை வீட்டுல இருந்தாலும் இப்ப அவங்க கட்டியிருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமாங்க ஐயாது? கண்டிப்பாக. அதாவது வாடகை வீட்டுக்கு வாஸ்து உண்டா அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க பைக் அப்படிங்கறது வச்சிருக்காங்க, ஒரு நண்பர் வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட பைக் இல்ல சார். அந்த பைக்கை கொடுங்க, இப்படி பக்கத்துல வந்து நான் தாம்பரம் வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கிண்டியில இருக்கோம், ஒரு தாம்பரம் வரையும் ஒரு அர்ஜென்ட் வேலை, கொடுங்க போயிட்டு வந்துடுறேன்னு கேட்கறோம். அந்த பைக் கொடுக்குறாரு. அந்த பைக்ல பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் ஒரு இடத்துல இடிச்சிருவோம். அப்ப நம்ம போய் இடிச்சிட்டோம்னா அந்த பாதிப்பு யாருக்கு?
நமக்கு தான். தான் சார். நமக்கு தான், ஏன்னா நம்ம தானே ஓட்டிட்டு போறோம், நமக்கு தான் பாதிக்கும். அப்ப கண்டிப்பாக எங்க இருந்தீங்கனாலும் அந்த வீடு வாஸ்துப்படி நல்லா இருந்தா, இப்ப பைக் நல்லா இருந்தா நீங்க பத்திரமா போயிட்டு வந்தா போறீங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. பைக் பிரேக் பிடிக்காத பைக்ல நீங்க போறப்ப நீங்களும் அதுல கீழே வந்துடுறீங்க. கொஞ்சம் மீட் பண்ணிக்க. மிச்ச பேரு கேள்வி கேட்கறவங்கள தவிர மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு என்னங்க ஐயா பண்றேன்? அப்ப கண்டிப்பாக ஒரு வீட்டிற்கு நம்ம வாஸ்து நாம் படி நம்ம வாடகைக்கு போனாலும் வாஸ்து பார்த்து தான் போகணும். ஆனா வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு வாஸ்துப்படி கட்டிட்டாங்க, அப்ப வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை வருமானா? இப்ப பைக் போய் கீழே விழுந்துருச்சு, அப்ப அந்த பைக்காரங்களுக்கு பிரச்சனை தானே சார்? பைக் உடஞ்சு போச்சு, நம்ம சரியா பண்ணி கொடுத்தாலும் பைக் உடஞ்சது தானே. ஐயா சிக்னல் சரியா வரல. சார் நான் பேசுறது எல்லாத்துக்கும் வேற உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே, நம்ம சைடு இஷ்யூ வராது மேடம். நீங்க உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா உங்களுக்கு விட்டு விட்டு கேட்கும். மிச்ச பேர் செக் பண்ணுங்க. ஓகே. ஐயா அப்ப சிக்னல் இல்ல மேடம், நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. உங்க சைடு ஏதோ இஷ்யூ. ஓகே, அப்ப மீதி எல்லாம் கவனிங்க. அப்ப ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த வீடு கட்டினவங்க இருக்காங்களா சார், அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு. அதே வீடு கட்டினவங்களுக்கு என்ன பாதிப்புனா, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு 2 பேர் வந்து இங்க வந்தோடனே ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுது ஒரு பேச்சுக்கு, அல்லது நல்லா வேலையில வர்றாங்க, இங்க வந்தோடனே ஏதோ தொழில பிரச்சனை, தொழில் நஷ்டம் ஆயிடுது. அப்போ ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அந்த வீட்டுக்குன்னு ஒரு கெட்ட பேர் உண்டாகும். இந்த இடத்துக்கு வரவே யாருமே நிலையா இருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இன்னொரு விஷயம், யாரோ ஒரு பிரச்சனை பண்றே வர்றது, சரியா வாடகை கொடுக்காத ஆளு, ஏதாவது பிரச்சனை பண்ற ஆளு, தப்பான தொழில் பண்றவங்க, இது மாதிரி அந்த இடத்துனால வீட்டுக்காரவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும். வசிக்கிறவங்களுக்கு வாஸ்து ரீதியா என்ன பாதிப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஓகே, வேற யாராவது வாங்க. சார் வணக்கம் சார். சேலத்துல இருந்து வணக்கம் சார். ராஜாங்க சார் என் பேரு. வணக்கம் சார். சார் இப்ப காம்பவுண்ட் வால் பண்றதா இருந்தா எவ்வளவு ஹைட் பண்ணணும் சார்? ஏதாவது டெம்பரல் ஏதாவது மினிமம் சார்? மினிமம் 3 அடி சார். ஓ, மினிமம் 3 அடி. 3 அடி. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு தேவையோ எவ்வளவு வேணும் வச்சுக்கோங்க. ரூஃப் ஓகே ஹைட்டுக்கு ஓகே. மேல போயிடக்கூடாது. ரூஃபோட ஹைட்டுக்கு மேல போகக்கூடாது. வீட்டுடைய ஓ. மேல் மட்டத்துக்கு மேல போயிடக்கூடாது. அதே போல வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது. பேஸ்மெண்ட்டுக்கு மேல 1 feet இருந்தா கூட ஓகே. ஓகே தான். ஏன்னா ஆ, பேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 2 அடி பேஸ்மெண்ட் இருக்கும். பேஸ்மெண்ட்டுக்கு ஆமா. மேல ஒரு 2 அடி வர்றப்ப நமக்கு ஒரு 3 அடி வந்துடும். நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கணும், ரூஃப் ஹைட்டுக்கு மேல போயிடக்கூடாது. ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்க உமா மகேஸ்வரி மேடம் பேசுங்க. சார் ஒவ்வொருத்தவங்க பேசுங்க. சார் இப்போ 250 ஸ்கொயர் ஃபீட் கடை, அதுல ஈசானிய மூலையில போர் போட்டிருக்கிறோம். அது காம்பவுண்டுக்குள்ள கடைக்குள்ளதான் போர் போட்டிருக்கிறோம். எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ள போர் வரக்கூடாது, அவ்வளவுதான் மிகப்பெரிய சார் தவறு. அப்புறம் அப்ப அதுக்கு ரெமெடி ஏதாவது இருக்குமா? ஏன்னா ஒரு வாஸ்து தவறுதா இருந்தா இடிச்சு சரி செய்யணும் அல்லது கட்டி சரி செய்யணும். வாஸ்து ரீதியாக மட்டுமே சரி செய்யணும். மிச்சப்படி அதுல தவறா இருக்கு, வீட்டுக்குள்ள போற போட்டேன்னு ஒரு காப்பர் கம்பியை புதைக்கிறது, மேற்கொண்டு வேற ஏதாவது பண்றது அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. ஒரு இடத்தில் தவறு இருந்துருச்சுன்னா அதை வாஸ்து ரீதியாக கட்டி சரி செய்யணும், இடிச்சு சரி செய்யணும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கு வேற எங்க இருந்து? நம்மளுக்கு வேற இடமே இல்லையே. வேற இடம் இல்லைன்னா அதுக்கு சோர்ஸ் இல்லை, அனுபவிக்க முடியுமா மேடம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. ஓகே சார், ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. ஞானசேகரன் சார் பேசுங்க, மீதி எல்லாம் மீட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சார் ஒண்ணு இல்லைங்க சார், இப்போ ஒரு இடம் இருக்குல்ல சார், அந்த இடத்த ஒரு எக்ஸாம்பிள் டிகிரி வச்சு பாக்குறீங்களா சார்? இப்போ 90 டிகிரி வந்து கரெக்டா வந்து சவுத், கரெக்டா நார்த்னு பாக்குறோம்ல சார். அதுல வந்து அவங்களுக்கு எந்த டிகிரி வரணும் நார்த் சேரும், எந்த டிகிரி வரணும் சவுத் சேரும் சார்? சவுத், அதுலயே சவுத் நார்த் எல்லாமே இருக்கு சார். அதுக்கு பேசுவோம். ஆமா சார், அது கொஞ்சம் இப்போ வந்து ஒரு நடந்த விஷயத்துல மட்டும் சந்தேகம் கேளுங்க. நம்ம ஏன்னா வாஸ்து ரீதியா எல்லா விஷயத்தையும் பார்க்கல, நம்ம நடந்த விஷயத்தை மட்டும் சந்தேகம் கேளுங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல நன்றிங்க சார். வேற ஒரு சந்தேகம் சார், எனக்கு ஒரு சந்தேகம். நடந்த விஷயத்தை மட்டும் கேளுங்க. நடந்த விஷயம் தான் எனக்கு என்னுடைய இதுல ஒரு பிராக்டிக்கலா நிக்கிறது ஒரு சின்ன டவுட். அது கன்னி மூலையில பைப்பு வாஷ் பேசன் இருக்கு, அதனால பாதிப்பு வருமா சார்? வாஷ் பேசனை பத்தி நம்ம பேசவே இல்லை, நம்ம பஞ்ச பூதங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா சார்? நம்ம என்ன வீடு கட்டுறத பத்தி பேசுறோம். ஓகேங்களா சார்? பைப்பு இருக்கு, அந்த தண்ணி பைப்பு.
ஓகே. அதெல்லாம் வரக்கூடாது அதாவது சார். நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஈசானிய மூலை தான். ஐயா என்னோட பேர் பெரிய யோகேஷ்ங்க. அபார்ட்மெண்ட். கோயம்புத்தூர்ல வணக்கம் ட்ரை சார். பண்ணேன். சார் பேசுங்க. சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். சார். இப்ப எங்க வீட்டுல வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து தோட்டத்துல வீடு கட்டியிருக்கா சார். வந்து கன்னி மூலையில வந்து கிணறு இருக்கு சார். சார் தவறு சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் இதே பதில் தான். ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில சொன்னாலும், ஒவ்வொருத்தவங்களுக்கு மொத்தமா சொன்னாலும் இதே பதில் தான். ஒருத்தவங்களுக்கு ஈசானிய மூலையில தான் போரு கிணறு இருக்கணும் வீட்டுக்கு. வேற இடத்தில் இருந்தால் 108 அடிக்குள்ள இருந்தா தவறு தான். அப்படி 108 அடிக்குள்ள இருந்தா எல்லாரும் காம்பவுண்ட் வால் கட்டிட்டீங்க. காம்பவுண்ட் வால் கட்டினா தவறு தான். ஓகேங்களா? சார் ஒரு டவுட் சார். சார் 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 வணக்கம். சொல்லுங்க நான் சார். ரங்கசாமி சொல்லுங்க எடப்பாடி சார். எடப்பாடி. மேற்கு பக்கம் ஏதாவது சொல்லுங்க சார். கால்வாய் அமைஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? கால்வாய் சார் எல்லாத்துக்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமையும் சார். இதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். காம்பவுண்ட் பேசுற வாலுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அடுத்து பஞ்சபூதங்களின் வேலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது பார்த்தோம். ஓகேங்களா சார்? பஞ்சபூதங்களுடைய வேலை என்னன்னு ஒரே ஒரு பெர்சன்டேஜ் பார்த்திருக்கோம். ஓகேங்களா சார்? அதை சார் வணக்கம். புவனேஸ்வர் சொன்னீங்க. திருவாரூர்ல இருந்து ஓகே. இந்த பஞ்சபூதத்துல இப்ப நீங்க பிளாட்டுக்கு ஓகே. படம் போட்டிருக்கீங்க சார். இப்போ நாங்க வந்து அக்கா பக்கத்துலயும் தங்கச்சி பக்கத்துலயும் இருக்கிறோம். நடுவுல வந்து படி போகுது. ஆனா சுத்திலும் அவங்க வீட்டு எங்க வீடு சுத்திலும் காம்பவுண்ட் இருக்கு. இப்ப எங்க இதுல வந்து பஞ்சபூத தலைவன் அதாவது ஆகாய தத்துவம் செயல்படுகிறதா? அதாவது ரெண்டு வீட்டுக்கு காமனா எல்லா விஷயங்களும் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ரெண்டு வீட்டு காமனாத்தையும் செயல்படும். ஓகேங்களா மேடம்? அப்ப தவறுதலா இருக்கும் பட்சத்தில் உங்க வீடு அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணா ஒட்டி இருக்கு. அப்ப இந்த வீட்டுக்கு தனியா தலைவாசல் இருக்கும், அந்த வீட்டுக்கு தனியா தலைவாசல் இருக்கும். இந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு காமனா ஒரே இடத்துல போர் இருக்கு, ஒரே இடத்துல செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல தனித்தனியா இருக்கு தனித்தனியா தான் செப்டிக் டேங்க் இருக்கு, தனித்தனியா தான் போர் இருக்குன்னா ரெண்டு பக்கத்துல காம்பவுண்ட் வால் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா தவறு. சார் வணக்கம். வணக்கம் சார். நான் கோயம்புல இருந்து கோவிந்தசாமி பேசுறேன். சொல்லுங்க சார். சார் நான் வடமேற்கு மூலையில கழிவு பாத்ரூம் குழிகள் இருந்தா சார் சரியா? அதெல்லாம் நம்ம பேசுவோம் சார். நாங்க வந்து அதை பத்தி எதுவுமே நான் சொல்லவே இல்லை சார். வாஸ்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஓகேங்களா சார்? எதன் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பேசியிருக்கேன். ஓகேங்களா சார்? பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். நம்ம பேசுறதுக்கு இல்ல சார். சார் ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் கேட்டுறேன். சுத்திலையும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கம்பி வலி போட்டிருக்கேன். சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி வேணா கேட்கலாம் சார். நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டா தான் கரெக்டா இருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்ம அது மாதிரி தவறா இருக்கும். அதை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட். சார் வணக்கம். ஏன்னா நம்ம ரங்கசாமி பஞ்சபூதத்தோட எடப்பாடி. வேலை என்னன்னு பாத்துருக்கோம். வேற எதுவுமே என்ன பார்க்கல நம்ம. அதேதாங்க சார். பஞ்சபூதத்துல வந்து காம்பவுண்ட் சுவரே கட்டாம இருக்குங்க சார். அது வந்து பேசுமா பேசாதா? சார் நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் உள்வாங்கிக்கிங்க. காம்பவுண்ட் வால் கட்டலைனாவே பஞ்சபூத வேலை செய்யாதுன்னு சொல்றேன். அப்புறம் பஞ்சபூதத்துல காம்பவுண்ட் வால் கட்டலைன்னா எப்படின்னு சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் நீங்க எல்லாரும் கரெக்டான ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டீங்க. நான் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா சொன்னாலும் அதே பதில் தான், மொத்தமா சொன்னாலும் அதே பதில் தான். பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்தில் இது சார்ந்த பிரச்சனை வரும். செப்டிக் டேங்கு, காம்பவுண்ட் வாலு, பாத்ரூமு, வீட்டுல வந்து அடிப்படை, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் வரும். காம்பவுண்ட் வால் கண்டிப்பா அவசியம். இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்க நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அவ்வளவுதான். நம்ம ரொம்ப சப்ஜெக்ட் கொடுக்க முடியாது. ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. மூணு பக்கம் இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஐயா ஐயா ஒரு சின்ன எல்லாரும் ஒரு கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பேசலாங்களா? பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறேன், அதுக்கப்புறம் பேசுறேன். எல்லாரும் வெயிட். ஒரு வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது சுத்தி வர இருக்கணும். அதுல மூணு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே போல ஒரு செவரியும் இன்னொரு வீட்டையும் சேர்த்து கட்டினாலும் கண்டிப்பா கட்டக்கூடாது. ஒரு வீடுங்கிறது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கிறப்ப சுத்தி வர தனிப்பட்ட முறையில சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இருக்கணும். பஞ்சபூதங்கள் சுத்தி வர உலாவற மாதிரி இருக்கணும். அப்படி காம்பவுண்ட் வால் இல்லாதுன்னா எப்படி இருந்தாலும் தவறு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா சார்? நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாங்களா? ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சார் கேட்கல. சார் யோகேஸ்வரன் சார் இருக்கீங்களா? ஐயா லைன்ல இருக்கிறாங்க ஐயா.
பேசுங்க சார். உங்களுக்கு மட்டும் என்ன சந்தேகம் பேசுங்க, பேசுறாரு சார். ஒண்ணும் இல்ல ஐயா. ஐயா எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், கோயம்புத்தூர்ல கடந்த 25 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. உங்க கிளாஸ் ஓகே சார். அருமையா இருக்கு. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பங்க. நீங்க கிளாஸ் சொல்லுங்க நடத்த சார். வேண்டியதெல்லாம் நடத்துங்க. யாராருக்கு என்னென்ன தகவல் இருக்கோ, டவுட் இருக்கோ, ஒரு சின்ன டைரி, ஒரு பேப்பர் ஒண்ணு நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியா ஒரு 1/4 மணி நேரம் நீங்க டைம் கொடுத்து பேசினா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பேசுங்க. நடுவுல நீங்க எல்லாம் வந்து சம்பந்தமில்லாத நடத்தாத இதுல சம்பந்தமில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசியா ஒரு 15 நிமிஷம் நீங்க ஒரு டைம் கொடுத்து கேட்டீங்கன்னா பேசுங்க இந்த பேசுங்க பேசுங்க சார். இந்த இந்த மாதிரி ஒரு சந்தேகம் யாருக்குமே வராது அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயங்க. யாராவது தவறா ஓகே, நன்றி. பேசியிருந்தா மன்னிச்சுக்கீங்க. இல்ல தவறுலாம் இல்ல சார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதை நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், சப்ஜெக்ட் ரீதியா கேள்விகள் கேட்கும் பொழுது எல்லாத்துக்கும் அது புரியும். நம்ம பேசாத சப்ஜெக்ட்ல இருந்து பேசுறப்ப கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, வேற ஒண்ணு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். சார் வணக்கம் ஓகே சார். ஓகே, மீட் பண்ணி சார், ஹலோ மீட் பண்ணிக்கங்க சார். நம்ம அடுத்து பேசுவோம் கொஞ்சம் மீட் ஹலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ. ஓகே, அடுத்து இப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நவ கிரகங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுகிறது. நவ கிரகங்களின் அடிப்படையில். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது முதல்ல தெரியும், ஜோதிடம் அப்படிங்கிறது படிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அது நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களின் அடிப்படையிலும் இந்த வாஸ்து செயல்படுகிறது. அப்ப ஒரு இடம் இருக்கு, இந்த இடம் மேல இருக்க திசை வடக்கு அப்படின்னு பார்த்தோம், இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு திசை அப்படின்னு பார்த்தோம், இது கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தோம், இது மேற்கு திசை அப்படின்னு பார்த்தோம். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய திசை வடகிழக்கு திசை அப்படின்னு பார்த்தோம். அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென்மேற்கு திசை. அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் 8 திசைகள் அப்படின்னு சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த வட கிழக்கு திசைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த தென்கிழக்கு திசையைத்தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த தென்மேற்கு திசையைத்தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். அதே போல வடமேற்கு திசையைத்தான் வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். சார், இதுல பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களுக்கும் இந்த வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய பங்கு. ஆனா இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசை நவ கிரகத்துல குரு பகவானின் திசை வடக்கு. அதே போல செவ்வாயுடைய திசை தெற்கு. சுக்கிரனுடைய திசை கிழக்கு. மேற்கு திசை அப்படிங்கிறது சனி பகவானின் திசை மேற்கு. புதனுடைய திசை வடகிழக்கு. அதே போல கேதுவுடைய திசை அப்படிங்கிறது வடமேற்கு. ராகுவுடைய திசை அப்படிங்கிறது தென்மேற்கு. சந்திர பகவானின் திசை தென் கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை. மையத்துல சூரியன். இப்ப ஒரு இடத்துலயும் ஒரு நவ கிரகத்திற்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. சார், இப்ப எல்லாரும் நவ கிரக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஈசானியத்துல நவகிரகம் இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த நவ கிரகம் அப்படிங்கிறது ஒரு கோயிலும் ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அதற்குரிய பிரதானமான இடத்துலதான் அது அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இதுல நவகிரகம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவானுடைய திசை, தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாயுடைய திசை, கிழக்கு திசை சுக்கிரனுடைய திசை, மேற்கு திசை சனி பகவானுடைய திசை, தென்மேற்கு ராகு, வடமேற்கு கேது, வடகிழக்கு புதன், தென்கிழக்கு சந்திரன், மையத்துல சூரியன். இது போலதான் அங்க அமர்ந்திருக்கும். அங்க எப்படி அமர்ந்திருக்கோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப அந்தந்த திசையில் அந்தந்த கிரகங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அது எந்தெந்த திசையில நவகிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்தந்த திசையில் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக.
அதோட ஆதிக்கம் தான் அந்த திசையில இருக்கு. சார் இதுல ஒரு முக்கியமான நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய, அது இல்லாம இந்த வாஸ்து ரீதியாக பல சந்தேகங்களுக்கு விரிவு அப்படிங்கிறது இப்ப நம்ம பேச போற விஷயத்துல இருக்கு. ஒரு இடத்துல போய் வாஸ்து பார்க்க போவோம். சார் இந்த இடத்துல மாடிப்படி தப்பா இருக்கு சார், இதை இடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னா, சார் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல இங்கதான் சார் மாடிப்படி இருக்கு, அந்த வீடு என்னைக்கு அவங்க கட்டினாலும் அன்னையில இருந்து அவன் பெரிய செல்வந்தர் சார், மிகப்பெரிய யோகம் சார், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அன்னைக்கு தான் சார். அதுக்கப்புறம் தான் அவங்க வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணோம், மிகப்பெரிய சொத்து வாங்கினோம், எதை வாங்கினோம், இப்ப ரொம்ப பெரிய ஆளா இருக்கு. அது இல்லாம ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நம்ம போய் பார்த்துட்டு சார் இந்த இடம் இது தப்பா இருக்குன்னு சொன்னா அந்த வீட்லயும் அதே மாதிரி தானே தப்பா இருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அப்ப இந்த இடத்துலதான் நவ கிரகத்துடைய வேலை. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் திசைகளுடைய வேலை, பஞ்சபூதங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வர்றோம். இதுல நவ கிரகத்துடைய வேலை அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய லெவல்ல. ஒரு இடத்துல வாஸ்து ரீதியாக எந்த இடத்தில் தவறு செய்கிறோமோ, நல்லா ஒரு நிமிஷம் உள்வாங்கிக்கீங்க சார், வாஸ்து ரீதியாக எந்த திசையில் நாம் ஒரு தவறு செய்கிறோமோ அந்த திசையில் அதனுடைய நவ கிரக அதிபதி, அந்த திசையுடைய நவ கிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் உச்ச பலன் பெற்றிருந்தால், அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. வேற ஒண்ணுமே இல்லை சார். இப்ப இன்கேஸ் ஒரு புரிதலுக்காக சொல்றேன், 2 வீடு, 2 வீட்லயும் கிழக்கு திசையிலே படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிழக்குல படி இருக்கு 2 வீட்லயும். ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் பிரச்சனை, ஒரு வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த கிழக்கு திசை அப்படின்னா 2 வீட்லயும் ஒருவேளை கிழக்கு திசையில படி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ரீதியா வரலாமா வரக்கூடாதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆனா வரக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்ப வரக்கூடாத இடத்துல இந்த படி வந்துருச்சு அப்படின்னா அந்த கிழக்கு திசையில படி இருக்கப்ப கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப கிழக்கு திசையில பாதிப்பு அப்படிங்கிறது 2 வீட்டுக்குமே கிழக்கு திசையில பாதிப்பு அப்படின்னா 2 வீட்டுக்குமே பிரச்சனை கொடுக்கணும்ல. ஆனா 2 வீட்டுக்கு கொடுக்காம ஒருத்தருக்கு தானே பிரச்சனை கொடுக்குது, ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் இப்ப நான் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம், கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னா கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி சுக்கிரன். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வலுவா இருந்துச்சு, ஜாதகத்தில் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அது பிரச்சனை கொடுக்கறது இல்லை. வாஸ்து ரீதியாக தவறா இருந்தாலும் அதுவே அந்த கிரகமும் கெட்டு நம்மளும் அந்த கிரகத்துடைய திசையில் வாஸ்து ரீதியாக தவறு செஞ்சிருந்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது. மேலும் அதே கிரகத்துடைய தசாவோ புத்தியோ, இந்த இடத்துல சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய இடம், அந்த வீட்டை அந்த இடத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை, அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை கூட. அப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, வாஸ்து ரீதியாக நம்ம சரியா அமைச்சோம்னா கிரகம் கெட்டிருந்தாலும் நல்லா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வாஸ்து ரீதியாக தவறுதலா இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கொடுப்பதில்லை. ஆனா கிரகம் கெட்டு போயிட்டா அந்த தவறு அப்படிங்கிறது, வாஸ்து ரீதியான தவறு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்தும். அதுல மாற்றுக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை சார். 2 வீட்டு பையன், 2 வீட்டுல குழந்தைங்க, 2 பேரும் ஒரு 20 வயசுல 2 பேர் பையன் இருக்காங்க, 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டு பையன் அவங்க வீட்டுல 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு வீட்டு பையன் டெய்லி 500 ரூபா அப்படிங்கறது அவங்க பேரண்ட்ஸ் டெய்லி கூலிக்கு 500 ரூபாய் வேலைக்கு போறாங்க. இவனும் டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்றான், அவனும் டெய்லி ஒரு 2000 ரூபாய் செலவு. அப்ப யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்? இவங்க வீட்டுல மாசம் 2 லட்சம் ரூபாய் இருக்கிற வீட்டுல இவன் 2000 ரூபாய் செலவு பண்றப்ப இவனால பெரிய அந்த வீட்டுல வளர்ச்சி இருக்கும் இல்லையோ, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல சம்பாதிக்கிறது 500 ரூபாய், அதுல இவன் டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கடனுக்கு ஆளாகி மிகப்பெரிய ஒரு அதல பாதாளத்துக்கு குடும்பம் அப்படிங்கிறது போயிடும். அப்ப இதே போலதான் இங்க வாஸ்து ரீதியாக நல்லா இருந்து வாஸ்து ரீதியாக தவறு இருந்து ஜாதகத்துல நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது இல்லை. அங்க ஜாதகமும் கேட்டு இங்க வாஸ்துபடியும் கெட்டு போயிட்டா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்துன்னு சொன்னோம். அதே போல ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது குபேரன். இந்த வடகிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது ஈசானிய பகவான். கிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது இந்திரன். தென்கிழக்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது
அக்னி பகவான். அதுவே தெற்கு திசையோட தெய்வம் யம தர்மன். தென்மேற்கு திசையோட தெய்வம் நிருதி பகவான். அதே போல மேற்கு திசையோட தெய்வம் வருணன். வடமேற்கு திசையோட தெய்வம் வாயு பகவான். அதே மாதிரி ஒரு இடத்துடைய மையத்துடைய தெய்வம் பிரம்மன். ஒரு இடத்துடைய மையத்துடைய தெய்வம் பிரம்மன். சார் இப்ப ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னோம். அதே போல ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதனாலதான் கிழக்கு திசை இந்திர பாகம்னு சொல்லுவோம். வாஸ்து பார்த்தோம்னா வாஸ்துப்படி இந்திர பாகத்துல பிரச்சனை இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா குபேர பாகத்துல பிரச்சனை இருக்கு, வர்ண பாகத்துல பிரச்சனை இருக்கு, ஈசானிய பாகத்துல இருக்கு, அக்னி பாகத்துல இருக்கு அப்படின்னு அந்தந்த தெய்வங்களை சொல்லி அந்த இடத்துல வாஸ்துப்படி எந்த விஷயங்கள் சரியாக இருக்கு, எந்த விஷயங்கள் தவறுதா இருக்குன்னு சுட்டி காட்டும். அந்தந்த இடத்துல அந்தந்த தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாற்றத்துக்கு கிடையாது. சார் இதுல முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எந்த இடத்தில் தவறு இருந்தாலும் அந்த இடத்து ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளே கண்டிப்பா வடகிழக்கு திசை ஒருத்தவங்களை பாதிக்கப்பட்டாவே அந்த வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறதே இருக்காது, ஒரு லட்சுமி கடாட்சியுமே இருக்காது. அதுவே தென்கிழக்கு திசை ஒரு வீட்டுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், தற்கொலை எண்ணங்கள் இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும். அதே போல தென்மேற்கு திசை ஒரு வீட்டுல பாதிக்கப்பட்டாலுமே அந்த வீட்டுல ஒரு ஆண் அப்படிங்கிறது ராஜ போதைகளுக்கு அடிமையாவான். பெண் அப்படின்றவங்க அவங்க வீட்டுல ஒழுக்க குறைபாடு ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு ஒழுக்க குறைபாடு அப்படிங்கிறது தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஏற்படும். ஆண் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜ போதைகளுக்கு அடிமையாகும். அதே வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டா வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகள், அது இல்லாமல் கேன்சர் வரக்கூடிய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட அடுத்த உமாதைகள் வரக்கூடியது அனைத்து வரும். அப்போ ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்பட்டால் ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாரு அனுபவிக்க மாட்டாங்கன்ற விஷயத்த முதலே சொல்லிடணும். ஏன்னா அந்த கிரகம் வலிமையாக இருக்கிற பட்சத்துல அவங்க ரீதியா அந்த திசையில தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு பேசணும். அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மையத்துடைய நவகிரக அதிபதி சூரியன் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன் அப்படின்னு. அப்ப பிரம்மனுடைய இடம் அது, இந்த மையம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானம். அதனால இதுக்கு பேர் பிரம்மஸ்தானம். ஒரு தொழில்முறையா ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னாவே அந்த வீட்டுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வேற எந்த திசைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த திசைகள் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறோம். ஆனா ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டா அந்த வீட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. பிரம்மன் அப்படிங்கிறது படைக்கிற கடவுள், சூரியன் ஆத்ம கிரகம். அப்ப அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வீட்டில் தவறு அப்படிங்கிறது பண்ணிட்டோம்னாவே அந்த வீட்டுல கண்டிப்பா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அப்புறம் யாருக்கு? சூரியன் ஆளுமை. சூரியன் ஒரு வீட்டுல முதன்மையான நபர், தந்தை, மூத்த சகோதரன், யாரோ முதன்மையான நபர், அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய நபர், நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் யாரோ, அந்த வீட்டை முன்னின்று நடத்தக்கூடிய கட்டக்கூடிய நபர் யாரோ அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சூரியன் நல்லா இருந்தா அதிகபட்சம் 2 வருஷம், சூரியன் கெட்டு போயிருந்தா அதிகபட்சம் 6 மாசம் வீடு கட்டினதுல இருந்து கண்டிப்பா பாதிப்பு வரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம், மனிதனுடைய பிரம்மஸ்தானம், இப்ப மனித நம்ம இருக்கோம், நம்மளுடைய பிரம்மஸ்தானமே நம்மளுடைய தொப்புள் பகுதி தான். அப்ப அந்த தொப்புள் பகுதியிலிருந்து அடி வயிற்றையும் தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையும் அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்துல இந்த தொப்புள் இருக்கும். வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் சரியான மையத்துல 4 திசைகளுக்கும் மையத்துல இந்த தொப்புள் இருக்கும். அப்ப அந்த இடத்துல தான் உயிர் ஞானமாகும். சார் வேற இடத்துல ஒரு அருவ அடுத்து கூட வெட்டிடுங்க, அந்த அந்த பாகம் பாதிக்கப்படும், மிச்சப்படி உயிர் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுவே இந்த தொப்புள் பகுதியில ஒரு சின்னதா ஒரு ஊசி எடுத்து குத்திடுங்க, மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது. அந்த முழுக்க உடம்பு ஃபுல்லா அந்த பாதிப்பு பரவும்.
அப்போ உடனடியாக ஒரு உயிர் சேதம் அப்படிங்கிறது அது போலதான் ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானத்தில் இருந்துதான் அனைத்து விஷயங்களும் தொடங்கும். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலுமே அந்த வீட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறத மாற்றத்துக்கு கிடையாது. அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுது ஒரு இடத்துல வீட்டுல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சார் இது இடம் இல்ல வீடுன்னு வச்சுக்கோங்க. இது சுத்தி வர நம்மளுடைய வீடு, இடமோ காம்பவுண்டோலாம் கிடையாது, நம்மளுடைய வீடு. இது நம்மளுடைய வீடு. இதுக்கு மேற்கு பக்க சுவர், இது கிழக்கு பக்க சுவர், இது தெற்கு பக்க சுவர், இது வடக்கு பக்கம் நம்மளுடைய வீடு. அந்த வீட்டுடைய மையம் அப்படிங்கிறது இதுதான் மையம். வீட்டுடைய மைய புள்ளி இதுதான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த பிரம்மஸ்தானத்துல ஒரு செவுரு இப்படி கட்டிடுறது, அல்லது செவுரு இப்படி கட்டிடுறது, அல்லது அந்த வீட்டுக்கு பில்லர் அப்படிங்கிறது, அந்த பிரம்மஸ்தானத்துல பில்லர் அமைக்கிறது. பில்லரோ செவுரோ அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னாவே அந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலுமே அந்த வீட்டில் கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ ஒரு இடத்துல நம்ம கட்டின வீடா இருக்கு அப்படின்னா முத அங்க போனவனே பார்க்கக்கூடிய விஷயம் பிரம்மஸ்தானம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுவே நம்ம ஒரு வீட்டுக்கு பிளான் போடுறோம் அப்படின்னா அந்த பிரம்மஸ்தான இடத்துல எந்த செவுரு பில்லர் வராம இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துக்கணும். ஓகே, அப்ப இப்போ வரையும் இந்த இடத்துல அந்த நவகிரகத்துடைய பங்கு, இறைவனுடைய ஆதிக்கம், இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப பார்த்த விஷயங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க, இதை பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. பிரம்மஸ்தானத்து அருகில் இருக்கலாம் இல்லைங்க சுவர், அந்த இடத்துல சென்டர்ல தான் பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாது. பிரம்மஸ்தானங்கிறது மையப்புள்ளி, வீட்டுடைய மையப்புள்ளி, அதுல வரக்கூடாது. அதுக்காண்டு ஒரு அடிக்கு அங்கிட்டு எது வேணா வந்து. தேங்க்யூ சார். அப்ப பிரம்மஸ்தானம், வணக்கம் சார், மணிவண்ணன் சார், அரியலூர்ல இருந்து. பிரம்மஸ்தானம் மேக்சிமம் ஹாலா இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படிதானே சார்? எது பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், எந்த அறையா வேணா இருக்கட்டும், அதுல செவுரு மட்டும் வரக்கூடாது. ஓகே சார் வணக்கம் ஐயா. பிரம்மஸ்தானத்துல பூஜை ரூம் வைக்கலாங்களாங்க ஐயா? சார் நான் என்ன ஒரே ஒரு விஷயம், பிரம்மஸ்தானத்துல செவுரு பில்லர் வரக்கூடாது, அவ்வளவுதான் முடிச்சு. வேற எந்த அறையா வேணா வரலாம். சார் வணக்கம்ங்க, பொள்ளாச்சியிலிருந்து தர்மலிங்கம் பேசுறேங்க சார். வணக்கம் சார், தர்மலிங்கம் சார். சார் நான் ஒரு பொதுவான கேள்விதான் கேட்கிறேன். இப்ப நடந்த விஷயத்துல கேளுங்க. அதாங்க சார், நீங்க ஜோதிட ரீதியான நவகிரகங்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் சார் ஒரு வாஸ்து படிக்கணும்னு சொன்னா ஜோதிடமும் எனக்கு தெரியணுங்களா? ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். வாஸ்துபடி நீங்க பில்டிங் கரெக்டா கட்டிட்டீங்கன்னா கிரகம் கெட்டு போனா நல்லா இருந்தா நமக்கு என்ன சார்? ஓகே சார், ஓகே சார். இப்ப நீங்க பில்டிங் படி அமைக்க வேண்டிய இடத்துல படியும், பாத்ரூம் அமைக்க வேண்டிய பாத்ரூம் இடமும், செப்டிக் டேங்க் அடைக்கிற இடத்துல செப்டிக் டேங்க் நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது கிரகம் அவங்க கெட்டு போயிருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன, அது பிரச்சனை கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ ஒரு சதுரமான கட்டடத்துல பிரம்மஸ்தானத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செவ்வக கட்டடத்துல எப்படி நம்ம செவ்வக கட்டடம் எந்த கட்டடமா இருந்தாலும் சரி சார். இப்ப செவ்வக கட்டடமாவே இருந்தாலும் இந்த பக்கம் 40 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நமக்கு 30 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மையம் 15 அடி, இந்த பக்கம் 20 அடி. அப்ப இந்த 20 15 சந்திக்கிற இடம் தான் பிரம்மஸ்தானம். அதான் பார்க்கணும். அப்ப நம்ம வீடு கட்டுற இடத்துல இந்த 15 அடியில செவுரு வந்திருக்கா, 20 அடியில செவுரு வந்திருக்கா, அந்த செவுரு 2 சந்திச்சிருக்க இடத்துல ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்ப ஒருவேளை நமக்கு 20 அடியில செவுரு இல்லாம 11 அடியில ஒரு 10 அடியில ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 8 அடியிலயும் ஒரு 11 அடியில செவுரு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க செவுரு வரப்போறதே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா சார்? சார் நடுப்பட்ட பகுதியில ஆர்ச் ஏதாவது வந்தா சார்? எது வேணா வரட்டும் சார். அதாவது தலைவாசலே கூட வரட்டும் சார். அந்த இடத்துல தலைவாசலே அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இங்க வரைய செவுரு இருக்கு, இங்கேயும் செவுரு இருக்கு, இந்த இடம் தலைவாசல வருதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கட்டை மட்டும் இல்லாம இருந்தா தவறு இல்லை. அடிக்கட்டை நான் சொல்றது புரியுதுங்களா சார்? ராஜநிலையில அடிக்கட்டை இருக்குல்ல சார், அது மட்டும் இல்லாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்ப வீட்டுக்குள்ள நம்ம மேக்சிமம் 99% அடிக்கட்டை வைக்க மாட்டோம், அப்ப பிரச்சனை வராது. தலைவாசல வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது? ஐயா, பிரம்மஸ்தானத்துல இங்க பூஜை ரூம் வைக்கலாங்களா சார்? அதான் சார் இப்ப நம்ம பேசினேன். எந்த அறை வேணாலும் வரட்டும் அப்படின்னா எல்லா அறையும் தான் சார். அதுல செவரு வரக்கூடாது, பில்லர் வரக்கூடாது. செந்தில்குமரன் சார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப செப்டி ஈசானி மூலையில செப்டி டேங்க் வச்சிருக்குது, வாடகை வீட்டுல குடியிருக்கிறோங்க ஐயா, அது தவறு தானே? அதெல்லாம் வரக்கூடாது சார், அதெல்லாம் வரக்கூடாது சார், கண்டிப்பா வரக்கூடாது சார். வரக்கூடாதுங்க. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி நன்றி. வேற ஏதாவது இப்ப நான் பார்த்த சப்ஜெக்ட் ரீதியா உள்ள சந்தேகங்கள்? ரொம்ப தெளிவா இருக்கு சார், நம்ம அடுத்து தொடரலாம் நினைக்கிறேன். ஓகே, நன்றி.
நன்றி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஒரு இடம் அப்படிங்கறது நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த திசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பாதிப்பு கொடுக்கிற திசையோ யோகம் இல்லாத திசையோ அமைஞ்சிடக்கூடாது. ஒரு இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வாங்குறோம் அப்படின்னா வாங்குறப்பயே அதை சரியா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா யோகமான திசை. யோகமான திசை அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம்னா, நம்ம எந்த திசையில தலைவாசல் வைக்கிறோமோ அதுதான். அப்ப எந்த திசையில தலைவாசல் வைக்கணும் ஒரு இடத்துல, அப்ப எந்த திசையில தலைவாசல் வச்சா நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். அப்ப நம்ம ரெண்டாவது ஆப்ஷன்னா, இப்ப மேற்கு திசை நமக்கு யோகமான திசைன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறத பார்த்து நம்ம தலைவாசல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மேற்கு திசை பார்த்த இடம் வாங்கல, நம்ம வடக்கு பார்த்து வாங்கிட்டோம். அப்ப ரெண்டாவது ஆப்ஷனா அது நம்ம மேற்கு பார்த்து வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா எந்த திசை யோகமான திசையோ அந்த யோகமான திசையில நம்ம தலைவாசல் ராஜநிலை அப்படிங்கிறத வைக்கிறப்ப அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு யோகமான வீடாக மாறும். ஒரு ராஜநிலை அப்படிங்கிறது ஒரு வீட்டுல சரியான திசையில வைக்கிறப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மீறி நம்ம ஒரு இடத்துல ராஜநிலை அப்படிங்கிறது தவறான யோகம் இல்லாத பாதிப்பை கொடுக்குற ஒரு திசையில நம்ம வச்சிட்டாலுமே அந்த வீட்டுல மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறதே இருக்காது. இந்த வீட்டுக்கு வந்தா கடன் வாங்கிதாப்பா வீடு கட்டணும், ஆனா வீடு கட்டி முடிச்சோம், நம்ம ஒரு 3 வருஷத்துலேயே அந்த கடனை அடைச்சிட்டோம், நல்லா நம்ம பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒரு தொழில் அப்படிங்கிறதும் சிறப்பா இருக்கு, கடை வாங்கி வீடு கட்டிட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்கு ஒரு யோகம் தான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கும், நல்லா ஒரு ஃபைனான்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம், நீங்க இந்த வீடு கட்டினது வந்து பூராமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம். அப்போ ஒரு இடத்துல இடம் வாங்குறப்பயே நம்ம வாஸ்துப்படி தெளிவான ஒரு மனையை நம்மளோட கிளைண்ட்டுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, சரியான திசை பார்த்து வாங்குவது அப்படிங்கிற சிறப்பு. அப்ப சரியான திசை பார்த்து வாங்கல, முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க சரியான திசையில எந்த திசையில தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கிறப்ப அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வாஸ்து நிபுணரா, ஒரு தொழில்முறை வாஸ்து நிபுணரா நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதிப்பை கொடுக்கும், எந்த திசை பார்த்து நம்ம அருமையா நம்ம வீடு அப்படிங்கிறது வாங்கலாம், தலைவாசல் வைக்கலாம், இடம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது தெளிவா அமைதியா கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா சார் இது ஒரு ஜோதிட ரீதியா இது ஒரு ராசி கட்டம் சார். இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல இதுதான் முதல் ராசின்னு சொல்லுவாங்க. இது 2வது ராசி, இது 3வது ராசி, இது 4வது ராசி, இது 5வது ராசி, இது 6வது ராசி, இது 7வது ராசி, இது 8வது ராசி, இது 9வது ராசி, இந்த கட்டம் 10வது ராசி, இது 11வது ராசி, இது 12 ராசி. மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. இதுல இந்த முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பேர் என்னன்னா, இது பேர் மேச ராசின்னு சொல்லுவோம். ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன். இது 2வது ராசி, இதை பேர் ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். இது 3வது ராசி, இது பேர் மிதுனம். 4வது ராசி, இதுக்கு பேர் கடகம். 5வது ராசி, இதற்கு பேர் சிம்மம். 6வது ராசி, இதற்கு பேர் கன்னி. 7வது ராசி, இதற்கு பேர் துலாம். 8வது ராசி, இதற்கு பேர் விருச்சகம். 9வது ராசி, இதற்கு பேர் தனுசு. 10வது ராசி, இதற்கு பேர் மகரம். 11வது ராசி, இதற்கு பேர் கும்பம். 12வது ராசி, இதற்கு பேர் மீனம். இப்ப மொத்தம் இது போல 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகள்ல ஒரு ராசிக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு சார். இதுல இந்த மேச ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. ரிஷப ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அதே சிம்ம ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. கன்னி ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. துலாம் ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. விருச்சக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. தனுசு ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை.
மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை, கும்ப ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை, மீன ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியா இருக்கு. ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு ஓனர் அப்படின்னு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற ஒரு ராசியுடைய அதிபதி ஓனர் அப்படின்னு யாருன்னா சூரியன். கடக ராசிக்கு சந்திரன், மிதுன ராசிக்கு புதன், அதே போல கன்னி ராசிக்கும் புதன் தான். துலாம் ராசிக்கு சுக்கிரன், ரிஷப ராசிக்கு சுக்கிரன், மேஷத்துக்கு விருச்சகத்துக்கு செவ்வாய், அதே போல மீனத்திற்கும் தனுசுக்கும் குரு பகவான், கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சனி பகவான். அதே போல இந்த ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்கன்னு சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியும் மொத்தம் 12 ராசிகளையும் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம் சார். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறோம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம், ஸ்திரம் என்றால் அந்த வினையின் நிலைத்தன்மை, உபயம் என்றால் அந்த வினையுடைய முடிவு அப்படின்னா. அதுல இந்த மேச ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிற ராசி ஸ்திர ராசி, மிதுன ராசி அப்படிங்கிற ராசி உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிற ராசி ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, விருச்சக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, அதுவே மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப இந்த சரராசி என்று சொல்லக்கூடிய 4 ராசிகள் மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி மற்றும் நமக்கு மகர ராசி. இந்த 4 ராசிகளுக்கும் 11வது இடம் பாதகம் ஸ்தானம், பாதகம் கெடுதல் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். அதுவே ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி மற்றும் கும்ப ராசிக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதுவே உபய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, ஒருத்தவங்க எந்த திசை பார்த்து தலைவாசல் வீட்டுக்கு வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறோம். இது யாருக்கு பார்க்கணும்? ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு பார்க்கணும்னு ஒரு சந்தேகம் வருது, யாருடைய ஜாதகத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வீடு அப்படின்னு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வீட்டு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதே ஒருத்தவங்க இடத்துல வீட்டுக்கு நம்மளுடைய மனைவி, ஒருத்தவங்களுடைய மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். கணவன் அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம், மனைவி என்றால் சுக்கிரன் அர்த்தம். அதே மாதிரி வீடுனா செவ்வாய்னு அர்த்தம், சாரி இடம்னா செவ்வாய்னு அர்த்தம், அதுல கட்டுற வீடு அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப மனைவி என்றால் சுக்கிரன், வீடு என்றால் சுக்கிரன். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல மனைவியோட யோகத்துக்கு தான் வீடுங்கிறது கட்டணும், மனைவியோட யோகத்துக்கு தான் அந்த திசை அப்படிங்கிறது பார்க்கணும், வேற யாருக்குமே பார்க்க தேவை. அப்ப இப்ப நம்ம முழுக்க முழுக்க மனைவியுடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும், வேற யாரும் பார்க்க தேவை. ஒருவேளை அந்த பத்திரம் அப்படிங்கிறது மனைவி பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். மனைவி பேர்ல இல்ல, கணவர் பேர்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். ஏன்னா வீட்டுடைய யோகத்திற்காக நம்ம மனைவிக்கு பார்க்கிறோம். பத்திரம் அப்படிங்கிறது கணவர் பேர்ல இருக்கிறதுனால கணவர் பார்க்கிறோம். அதுவே கணவர் பேர்ல பத்திரம் இல்லைன்னா கணவர் பார்க்கவே தேவை. ரைட். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த திசை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு யோக பாதகத்தை கொடுக்கும், எந்த இட திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நமக்கு பாதகத்தை கொடுக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்த எழுதிக்கீங்க. லக்னம் லா அப்படிங்கிறது எங்க இருக்கோ அதுதான் அவருடைய முதல் வீடு அப்படின்னு அர்த்தம்.
அதான் உங்களுடைய லக்னம்னு அர்த்தம். லக்னத்தில் இருந்து பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க மேச லக்னமா இருக்காங்கன்னா மேச லக்னங்கிறது ஸ்தர லக்னம். அப்ப அங்க இருந்து 11வது இடம் அப்படிங்கிறது பாதகம்னு அர்த்தம். அதே பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப அங்க இருந்து 11 எண்ணீங்கன்னா என்ன வரும்? கும்பம் வரும். அப்ப கும்பம் தான் பாதக ஸ்தானம். அப்ப அந்த திசை ஆகாது. முதல் விஷயம், பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி இப்ப இந்த இடத்தோட நம்ம இந்த இந்த கும்பம் தான் பாதக ஸ்தானம் பார்த்தோம் மேசத்துக்கு. அப்ப இந்த இடத்துடைய அதிபதி சனி. அப்ப இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துல அவங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசையும் ஆகாது. பாதக ஸ்தானம் அப்படிங்கிறதுடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானத்துடைய அதிபதி நின்ற திசை ஆகாது. வேற ஒண்ணும் இல்ல. யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுடைய ஜாதகத்துப்படி அவங்களுக்கு எந்த திசை ஆகாது அப்படிங்கறத லைவா நம்ம பார்க்கலாம். வணக்கம் ஐயா, நான் சொல்றேன் ஐயா. வணக்கம் சார், உங்க நேம் சார்? வணக்கம் சார், எனக்கு மிதுன லக்கணம். லக்னம் மிதுன லக்னம். உங்க நேம் சொல்லுங்க சார். கோவிந்தசாமி ஆச்சாரியா, சுவாமிமலை. சார் சொல்லுங்க சார். மிதுன லக்னம். ராசி கும்பராசி. சார் கிரகங்களை சொல்லுங்க சார். கிரகங்கள் எங்க இருக்கு? லக்கணத்துல சுக்கிரன் இருக்காரு. லக்னத்துல சுக்கிரன். 4ஆம் இடத்துல கண்ணில ராகு இருக்காரு. ராகு. 7ஆம் இடத்துல தனுசு வீட்டுல குரு இருக்காரு. குரு. 10ஆம் வீட்டுல லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுல சனி கேது மீனத்துல. சனி கேது சார் லக்கணத்துக்கு 10ல மேல மேல மீனத்துல மீனத்துல மே. ஓகே. சனி கேதுங்களா? சனி கேது. ஓகே. இங்க மேஷத்துல சூரியன் செவ்வாய். ஓகே. ரிஷபத்துல புதன். சுக்கிரன் சார். ஒரு கிரகம் சார். அது சந்திரன். கும்பத்துல சந்திரன். கும்பத்துல சந்திரன். ஓகே. இப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். நல்லா பாருங்க, மிதுன லக்னம். அப்ப இந்த லக்னம் ஸ்தர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். இந்த லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். அப்ப இதுல பாருங்க, மிதுனத்திற்கு 7ஆம் இடம் 1 2 3 4 5 6 7 இதான் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. அதே போல 7ஆம் இடத்து அதிபதி யார்? குரு. குருதான் இவங்களுக்கு பாதகாதிபதி. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதினு சொன்னோம். இவங்களுக்கு 7ஆம் இடம் தனுசு. தனுசோட அதிபதி குரு பகவான். அப்ப குரு பகவான் பாதகாதிபதி. அந்த குரு பகவான் எங்க ஜாதகத்துல இருக்காரோ அந்த திசை ஆகாது. ஆனா அந்த குரு பகவான் இவங்களுக்கு தனுசுலயே இருக்காரு, அதே இடத்துல இருக்காரு. அப்ப அவங்களுக்கு கிழக்கு திசை மட்டும் ஆகாது. புரியுதா இல்லைங்களா சார்? கோவிந்தசாமி சார். புரியுது சார், புரியுது. ஓகே. வேற இந்த பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்காது இருக்குங்களா சார்? எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுல? ஐயா இப்ப லக்னத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், இப்ப ராசியும் எடுத்துக்கணுமா? ராசி எடுத்துக்கூடாது சார், லக்னம் தான் நமக்கு. ஓகே, லக்னம் தான். ஓகே. வேற ஏதாவது வாங்க. ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க ராஜநிலையில பார்த்தா கிழக்கு திசை வைக்க விடான்னு சொன்னீங்க. இப்ப கிழக்குலதான் சூரியன் உதிப்பாரு. நீங்க இது முன்னாடியே சொன்னீங்க சூரியன் உதிக்கிறது இருக்கட்டும் சார், நமக்கு எந்த திசை நமக்கு ஆகும் அப்படிங்கிறது தானே இருக்கு. அப்ப எல்லாரும் போய் கிழக்கு பார்த்தே வீடு கட்டிட முடியுமா? சூரியன் உதிக்கிறதுனால 4 திசையில வீடு கட்டாம அனைவரும் நம்ம கிழக்கு திசையில வீடு கட்டிட முடியுமா? அப்படி பண்ண முடியாது. நீங்க பஞ்சபூத தத்துவத்துல சூரிய ஒளியும் காற்றும் உள்ள வந்துருப்பதுதான் அந்த ஆகாயத்து. எந்த திசையில இருந்தாலும் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா சார்? சார் வணக்கம் சார். கிழக்கு திசை அடைக்க கூடாது, ஓப்பன்ல தான் இருக்கணும். அது நம்ம ஜன்னல் வைப்போம், நம்ம தலைவாசல் வைப்போம், எல்லாம். ஓகே சார். சார் இப்ப 2 பேர்ல டாக்குமெண்ட் இருக்கு. 2 பேருக்கும் பார்க்கணும் சார். 2 பேருக்கு பேர்ல டாக்குமெண்ட் இருந்தா 2 பேருக்கும் பார்க்கணும். 2 பேருக்கும் 2 பேருக்கு எது காமனான திசையோ அதை நம்ம பார்க்கணும். அப்படிங்களா சார்? ரிஷபம் மிதுனம் 2 பேர், அதாவது ஒரு ஆள் ரிஷபம், ஒருத்தருக்கு மிதுனம். என்ன ராசி சொல்றீங்களா நீங்க லக்னம் சொல்றீங்க? இல்ல ராசி சொல்றேன் சார். ராசி நம்ம ஜாதக கட்ட பாருங்க, ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா சார்? ராசி வச்சு தனிப்பட்ட முறை சொல்லலாம். ஒருத்தவங்களோட லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசை ஆகாதுன்னு பாத்துருவோம். லக்னம் தான் பாக்கணும். ஒரு துலா லக்னம். இல்ல சார், உங்களுக்கு ஜாதகம் கையில வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார், கையில இல்ல, ஞாபகம் இருக்கு. துலா லக்னம் எனக்கு. மிச்ச கிரகங்கள் தெரியுமா சார்?
எல்லா கிரகங்களும் எங்க இருக்குன்னு தெரியுங்களா சார்? இல்ல அது தெரியாதுங்க சார். அது ஜாதகம் சரிங்க, எடுத்தாதான் கொஞ்சம் தெரியும். வகுப்பு கவனிங்க. வகுப்புல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கவனிங்க. நம்ம என்ன சரி பேசிட்டு ஓகே இருக்கோம். சரிங்க ஓகே சார். ஓகே ஓகே. சார் நான் என் ஜாதகத்தை வேற சொல்லலாமா யாராவது சார்? இப்ப பார்த்த விஷயத்துல சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. ஜாதகம் அப்படிங்கிறது இதுல நம்ம 70-80 பேர் இருக்கப்ப எல்லா ஜாதகம் தனிப்பட்ட பொருள் பார்க்க முடியாது. சந்தேகம் இருக்கப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துக்கலாம். சார் ஒரு யாருக்கு சந்தேகம்? சந்தேகம் சார். சார் சொல்லுங்க சார். சார் என்ன உங்க நேம் சந்தேகம் சார்? சார்? இப்போ சார் என் பேர் கார்த்திகேயன். ஓகே சார். சார் இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு 2 வாசலா வரணும் சார். ஒண்ணு தலை வாசல் ஒண்ணா இருக்கும், சார் கேட் தலை வந்து வேற ராஜநிலை ஒண்ணுதான் திசையை சார். பார்த்து ஒரு இருக்குங்களா சார்? வீட்டுக்கு ராஜநிலை ஒண்ணே ஒண்ணுதான். ராஜா ஒண்ணு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு நாட்டுக்கு ராஜா ஒண்ணு, வீட்டுக்கு ராஜநிலை ஒண்ணுதான். நீங்க எத்தனை வேணா வீட்டுல தலைவாசல் வச்சுக்கோங்க, ராஜநிலை ஒண்ணுதான். ஓகேங்களா சார்? அது பிரதானமான ஓகே விஷயம் சார் நான் ஓகே பாத்துட்டேன். சார் ஓகே சரி சார் சரி சார். ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க சார் இல்லாட்டி என் இன்னொரு ஜாதகம் கூட பார்க்கலாம். சார் என் ஜாதகத்தை நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். சார் சிம்ம லக்னம். சார் ஒரு நிமிஷம், எல்லா பேரும் இங்க கவனிங்க. கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இருக்காதீங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே 10 ஜாதகத்தை பார்க்கலாம், 20 ஜாதகத்தை பார்க்கலாம், தொழில் முறையா பார்க்கலாம். நம்ம இங்க ஒரு ஜாதகத்தை நம்ம இங்க பாக்குறோம், நீங்க 10 ஜாதகத்தை பார்க்கணும். இங்க என்ன பேசணும்னு கத்துக்கணும். ஓகேங்களா சார்? எல்லாரும் அதனால மீட் பண்ணுங்க. சரிங்க சார். கார்த்திகேயன் சார் தவிர சார் ஒரே ஒரு எல்லாரும் டவுட். இருங்க சார். நம்ம பார்க்கலாம், பார்த்ததுக்கு அப்புறம் டவுட் கேட்போம். எல்லாரும் மீட் பண்ணுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. சார் சிம்ம லக்னம் சார். ஒரே ஒரு நிமிஷம். மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. மகேஸ்வரி மேடம், அரசன் சிவில் இன்ஜினியர் சார், எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகே. சிம்ம லக்னம். ஓகே ஆமா சார். ஓகே. யாரும் சொல்லுங்க சார். சார் அடுத்து துலாத்துல வந்து புதன் சுக்கிரன் ராகு. புதன் சுக்கிரன் ராகு. கும்பத்தில் சனி பகவான். கும்பத்துல சனி பகவான். ஆமா சார். கடகத்துல செவ்வாய். கடகத்துல செவ்வாய். மேஷத்துல சந்திரன் கேது. சந்திரன் கேது. விருச்சகத்துல சூரியன் குரு சார். விருச்சகத்துல சூரியன். ஓகே மீட் பண்ணிக்கோங்க சார். இப்ப இதுல என்ன அப்படின்னா, கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. கார்த்திகேயன் சார் மீட் பண்ணிக்கோங்க. இப்ப மொத்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். நல்லா கவனிங்க. லா அப்படிங்கிறது எங்க போட்டிருக்கோ அதே லக்னம். அப்ப அது சிம்ம லக்னம். அப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். ஸ்திர லக்னம். அப்ப இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9வது இடம் ஆகாது. அப்ப இந்த லக்னம் தான் நம்மளுக்கு முதல் வீடு. அப்ப அதை என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9. 9 அப்படிங்கிறது மேசம் அப்படிங்கிறது 9வது இடம். அப்ப மேசம் தான் இதுக்கு பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப இந்த பாதக ஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம். இந்த இடத்துடைய அதிபதி நமக்கு செவ்வாய். அப்ப செவ்வாய் தான் சாருடைய, கார்த்திகேயன் சாருடைய ஜாதகத்துப்படி செவ்வாய் தான் பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை நமக்கு ஆகாது. அப்ப அந்த பாதகாதிபதி நின்ற திசை கடகம். கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கு திசையும் ஆகாது. ஏன்னா செவ்வாய் இங்க கடகத்துல இருக்கனால. புரியுதுங்களா சார் கார்த்திகேயன் சார்? சார் புரியுது சார் புரியுது சார். அவ்வளவுதான். ஒரு இடத்துல பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, அதே போல பாதகாதிபதி போய் நின்ற திசை ஆகாது. ஓகேங்களா சார்? இதுல யாராவது சந்தேகம் இருக்குங்களா சார்? நம்ம சொன்ன சப்ஜெக்ட் அது புரியுதுங்களா? யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் அதாவது லக்னத்தை வந்து அவருக்கு வந்து சிம்ம வீடு, சிம்மத்துக்கான வீடு கிழக்கா இருக்குது. அப்ப எனக்கு கிழக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து 9வது இடம். அப்படி அதாவது கிழக்கா இருக்குங்கிறது 2வது சார். இந்த இடத்துடைய நமக்கு வந்து இது நமக்கு வந்து தரமா ஸ்திரமா அந்த இடத்திற்கு பாதகஸ்தானம் எது அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா சார்? சிம்மத்துடைய இடம் கிழக்கா கூட இருக்கட்டும், அதற்கு பாதக திரளக்கிறது 9ஆம் இடம் ஆகாது. 9வது கூட மேசமா வருது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது. ஓகே. வேற சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. இப்ப இந்த பாதக திசையில இருக்கிறப்ப என்ன மாதிரி? அதான் இப்ப முதல்ல சொன்னோம்ல சார், ஒரு யோகம் அப்படிங்கறது வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு யோகம் இருக்காது. ராஜநிலை தவறா இருக்கும் பட்சத்துல
நமக்கு ஒரு வீட்டுக்கு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்கு புரியுது. போயிருக்கோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு கடன் பிரச்சனை நீங்கி, ஒரு வீட்டுல நல்ல இடத்துல பையனுக்கு பொண்ணு எடுத்திருப்போம், ஒரு வீட்டுக்கு பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருப்போம், வீட்டுல ஒரு கடன் பிரச்சனை நீங்கி அந்த வீட்டுக்கு போனதுல நமக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அதுவே சில பேர் வீட்டுக்கு போனது இந்த வீடு கட்டுறவங்க நல்லா இருந்திருப்பாங்க, வீடு கட்டுறது வந்து ஒரு வளர்ச்சியே இருக்காது, நல்லா உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு உழைக்கிறோம்னா டெய்லி 300 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? அப்ப அதுதான் ஒரு வீட்டுக்கு புரியுது. யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராஜநிலை சரியான இடத்துல. ஓகே, வேற யாராவது வாங்க. இப்ப நம்ம பார்த்த ராஜநிலைங்கிறது நம்ம பாதக திசை கண்டுபிடிக்கிறத யாருக்காவது சார் பாதகாதிபதி இல்லைங்க. போக மத்த திசைகள்லாம் சரியான திசையா இல்ல அமைஞ்சிருக்குங்களா? சார், இப்ப சரியான திசையை அடுத்து பார்க்க போறோம். அடுத்து இப்ப நம்ம பாதக திசையை மட்டும் தான் பார்த்திருக்கோம். அடுத்து யோக திசையை பார்க்க போறோம். ஓகே ஐயா சார். ரிஷப லக்னமா இருக்கு. வணக்கம் சார். சார் சார் லக்கணம் சொல்லுங்க சார். மகர் லக்கணம் வந்து மகர லக்கணம் சார். ஓகே, அவங்களுக்கு எந்த திசை சார் ஆகாது? 7ஆம் இடம் வந்து மகர விஜயராசி. சார் மகரம்னா நீங்களே பாருங்கன்னு சொல்றேன். மகரத்துக்கு சரம்னா 11. அப்ப 11 இதுல என்னங்க உங்களுக்கு 11 விருச்சகம் வரும். விருச்சகம் நமக்கு வடக்கு திசை ஆகாது. அப்ப அது நின்ற எழுதுற அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரோ அந்த திசை ஆகாது. அவ்வளவுதான். பாதக ஓகே ஸ்தானத்துடைய திசை ஆகாது, அதனுடைய புரியுது அதிபதி புரியுது நின்ற புரியுது திசை ஆகாது. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து சார். என்னன்னா சார் சொல்லுங்க சார். சார் அந்த சரம் தரம் உபயம்னு 3 சொன்னீங்களா சார்? ஆமா சார், தரம் ஸ்திரம் அது உபயம். அது 3 மட்டும் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுங்க சார். இல்ல சார், அது 3மே இன்னொரு வாட்டி ரீகால் மட்டும் பண்ணுங்க சார். அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. சரம் அப்படிங்கிறது மேஷம் சரம், ரிஷபம் ஸ்திரம் எழுதியே போட்டுக்கோங்களா சார். மிதுனம் அப்படிங்கிறது உபயம், கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னிங்கிறது ஓகே உபயம், துலாம் அப்படிங்கிறது சரம், விருச்சகம் ஸ்திரம், தனுசு உபயம், மகரம் ஓகே சரம், சார். கும்பம் ஸ்திரம், மீனம் உபயம். எழுதியே போட்டுங்க பாருங்க. ஓகே, ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த திசை ஆகாதுங்கிறத பார்த்தோமோ, அடுத்து எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல யோகத்தை கொடுக்கிற திசை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு, செவ்வாய்ங்கிறது இடம் அப்படிங்கிறது ரீதியா பார்த்தோமோ, அது மாதிரி பாவங்கள்ல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்தை பொறுத்துத்தான் ஒருத்தருக்கு வீடு நிலம் அனைத்தும் அமையும். அப்ப 4ஆம் இடங்கிறது வீடு நிலம் அப்படின்னு சொன்னோம். 4ஆம் இடம் தான் யோகஸ்தானம்னு அர்த்தம். அப்ப லக்னத்தில இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். லக்னம் என்னவோ அந்த லக்னத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து திசையுடைய அதிபதிக்கு பேர் யோகாதிபதி. அந்த 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். எப்படி பாதக ஸ்தானம் திசை ஆகாது, பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசை ஆகாதுன்னு சொன்னோமோ, அதே போல 4ஆம் இடத்துல இருந்து நமக்கு லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். ஓகே, இப்ப யாராவது ஜாதகம் கொடுக்காதவங்க கொடுங்க, உங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணே பார்க்கலாம். ஒரே ஒரு ஜாதகம் ஜாதகத்தை கொடுக்காதவங்க கொடுங்க. சார் விருச்சிக ஜாதகம் லக்னம். கொடுக்காதவங்க தாங்க. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். வேற சொல்லிட்டு சொல்லுங்க. சார் சார் ஹேமலதா. வெள்ளசாமி சதீஷ்குமாருங்க ஐயா. ஹேமலதா மேடம் கொடுங்க. அடுத்து பார்க்கலாம். ஹேமலதா மேடம் கொடுங்க. ஓகே சார். சொல்லுங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். லக்னம் சொல்லுங்க. வந்து ரிஷப லக்னம். லக்னம் ரிஷப லக்னம். ஆமா சார். சொல்லுங்க மேடம். லக்னத்திலே சந்திரன் சார். லக்னத்திலே சந்திரன் சார். லக்னத்துல சந்திரன், ஆமா சார். சிம்மத்துல வந்து சனி ராகு சார். சிம்மத்துல சனி ராகு, மீனத்துல வந்து சூரியன் புதன் செவ்வாய் சார். மீனத்துல சூரியன் புதன் செவ்வாய். ஆமா சார். அடுத்து சொல்லுங்க. வேற என்ன சார்? கேது வந்து கிரகங்கள் சொல்லுங்க. கேது கும்பத்துல வந்து கேது, கும்பத்துல சார். சுக்கிரனும் கும்பத்துல கும்பத்துல தான் சார். கேது. ஓகே, இன்னும் ஒரு கிரகம் சூரியன் எங்க மேடம் இருக்கு? சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் தான் புதன் சார். சூரியன் புதன். சந்திரன். குரு எங்க மேடம் இருக்கு? குரு குரு வந்து கடகத்துல இருக்கார் சார். கடகத்துல குரு. ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நல்லா கவனிங்க. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப 4ஆம் இடம் லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். இங்க இருந்து 4ஆம் இடம் பாருங்க. ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4. இதே 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த இடத்துடைய அதிபதி சிம்மத்துடைய அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் நின்ற திசையும்
நமக்கு யோகத்தை கொடுக்கும். சூரியன் எங்க இருக்கு? மீனத்துல சூரியன் இருக்கு. அப்ப மீனத்துடைய திசை வடக்கு. புரியுதுங்களா மேடம்? ஓகே ஓகே சார், புரியுது சார். புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. வேற யாராவது இப்ப இந்த யோக திசை கண்டுபிடிக்கிற சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. இப்ப அடுத்து யோக நம்ம ரெண்டு இணைச்சு திசையும் பார்க்கலாம். ஓகேங்க. அதான் நம்ம ரெண்டு இடத்துக்கு இணைச்சு பார்க்க போறோம். யோக திசை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க? இல்ல. ஓகே. இப்ப நம்ம ரெண்டு இணைச்சு பார்க்கலாம். இதுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகம். விருச்சிக லக்னம் ஐயா. என்னதுல பிரச்சனை? உங்க நேம் சார்? சதீஷ்குமாருங்க ஐயா. சதீஷ்குமார் சார் கொடுங்க. விருச்சக லக்னம். 2ஆம் இடத்தில் சனி பகவான். 2ஆம் இடத்துல சனி பகவான். 4இல் ராகு. கும்பத்தில் ராகு. ராகு. மிதுனத்தில் சந்திரன் குரு. சந்திரன் குரு. சிம்மத்தில் கேது. சிம்மத்துல கேது. கன்னியில சூரியன் புதன். சூரியன் புதன் செவ்வாய். செவ்வாய். மீதி எல்லாம் மீட் பண்ணுங்க சார். மீதி எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. புஷ்பராஜ் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. ஓகே. வேற சொல்லுங்க சார். துலாம்ல சுக்கிரம் ஐயா. அவ்வளவு. துலாம்ல சுக்கிரம். ஓகே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இதுல யோக திசை எதுன்னு பாத்திரலாம். லக்னம் விருச்சக லக்னம். அப்ப எந்த லக்னமோ யோக திசை கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4வது திசை யோகமான திசைன்னு அர்த்தம். அப்ப இதுல விருச்சக லக்னம். அப்ப இங்க இருந்து எண்ணி வந்தீங்கன்னா 1 2 3 4 கும்பம் தான் அவங்களுடைய 4வது இடம். இதனுடைய திசை மேற்கு. ஃபர்ஸ்ட் மேற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும், முதல் விஷயம். 2வது அப்படிங்கன்னா இந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம். இந்த இடத்தோட அதிபதி சனி பகவான். அப்ப சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் எங்க இருக்காருன்னா சனி பகவான் தனுசுல இருக்கார். அப்ப தனுசுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் யோகமான திசைகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயத்தை வச்சு. 2வது என்னன்னா இதே ஜாதகத்துக்கு பாதக திசை எதுன்னு பார்க்கலாம். கெடுதல் திசை, ஆகாத திசை. அதே லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். விருச்சக லக்னங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திரம்னா 9வது இடம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப இங்க இருந்து 9ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5, மேசம் 6, ரிஷபம் 7, மிதுனம் 8, கடகம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடம் கடகம். கடகத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. 2வது இந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம். இந்த இடத்தோட அதிபதி சந்திரன். அப்ப இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா மிதுனத்துல இருக்காரு. நல்லா கவனிங்க, மிதுனத்துல சந்திரன் இருக்காரு. அப்ப மிதுனத்தோட திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. இதுலயே பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மேற்கும் கிழக்கும் நல்ல திசைகள் யோக திசைகள் பார்த்தோம். அதே போல வடக்கும் மேற்கும் ஆகாத திசைகள்னு பார்த்தோம். இதுல இந்த மேற்கு திசை பாருங்க யோகத்தையும் கொடுக்குது, அதே திசை பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை நம்ம பாதக திசையாகத்தான் எடுத்துக்கணும், யோக திசையா எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப இந்த ஜாதகத்துப்படி சதீஷ்குமார் ஜாதகத்துல கிழக்கு திசை அப்படிங்கிறது மட்டும்தான் யோக திசை, வடக்கும் மேற்கும் பாதக திசை, தெற்கு அப்படிங்கிற திசை யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசை அது. அப்ப ஒருத்தவங்க வீடு கட்டணும், தலைவாசல் வைக்கணும், இடம் வாங்கணுமா சாருடைய ஜாதகத்துப்படி ஒண்ணு யோக திசையில பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நடுநிலை திசையில கூட பண்ணலாம். ஆனா பாதக திசையில பண்ணக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுதுங்க ஐயா. ஐயா இப்ப தலைவாசல்ங்கிறது வந்து இப்ப சைட் வந்து தெற்கா இருந்தாலும் நம்ம வைக்கிற கேட் வந்து வடக்குன்னா அந்த மாதிரி அதான் தலைவாசல். அது பரிகாரம். நம்ம வந்து யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம கிழக்கு திசையில இடம் வாங்காம நீங்க வடக்கு திசையில இடம் வாங்கிட்டீங்க. இடம் வாங்கிட்டு வீடு கட்டுறப்ப நீங்க கண்டிப்பா கிழக்கு பார்த்து வீடு கட்டணும். ஏன்னா ராஜநிலை வைக்கிறது பிரதானம். ஆனா வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்து வீடு கட்டுவது சிறப்பா, கிழக்கு பார்த்து வீடு கட்டுவது சிறப்பா? இல்ல வடக்கு பார்த்து கட்டுறதுதானே சிறப்பா இருக்கும். எந்த திசை பார்த்து இடம் வாங்குறோமோ அந்த திசையில வீடு கட்டுவதுதான் சிறப்பு. இதெல்லாம் 2வது ஆப்ஷன். கட்ட முடியாத பட்சத்துல அல்லது கட்டிட்டோம் தலைவாசல மாற்றி வைக்கிறது, அதெல்லாம் 2வது. ஓகேங்களா சார்? தேங்க்யூ. ஓகே. இப்ப நம்ம அந்த பாதக திசை யோக திசை கண்டுபிடிச்சல சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. என்ன சந்தேகம் அதை மட்டும் வாங்க. சார் வணக்கம் சார், ராஜா பேசுறேங்க சார். ஒவ்வொருத்தவங்கள பேசுறேன். ஓகே சார். சார் ராஜாங்க சார். சார் இப்ப கிழக்கு திசை வந்து ஓகே. இப்ப நம்ம கிழக்குல வந்து டோர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம டோர் வச்சோம்னா ஏதாவது ஒரு கார்னர்ல தான் வைப்போம்.
இப்ப வந்து அவங்களுக்கு வடக்கு திசை ஆகாது. அதை அப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப டோர் வந்து இப்ப கிழக்கு வடக்கு பக்கமா நவுத்தி வைக்கலாமா இல்ல தெற்கு பக்கம் நடுநிலைன்னு சொல்றீங்க, தெற்கு சார் பக்கமா அதாவது நவுத்தி வைக்கலாமா? சார் நான் அதை தெற்கு பக்கம் நவுத்தி வைக்கிறது வடக்கு பக்கம் நவுத்தி வைக்கிறத பத்தி நான் பேசல. கிழக்குல திசையில வைங்கன்னு சொல்றேன், தெற்குல வைக்கவே கூடாது. கிழக்கு திசையில ஓ, தான் வைக்கணும். அந்த கிழக்கு ஓகேங்களா சார்? திசைக்குள்ள அந்த கதவு வந்துடணும், அவ்வளவுதான். ஆமா, கிழக்கு திசையில தான் சார் வரணும். தெற்குல வந்தா தெற்கு திசையை மாறிடுறது இல்லை. எந்த திசையோ அந்த திசையில தானே வைக்கணும். சார் வணக்கம், நான் ரங்கசாமி எடப்பாடியில இருந்து பேசுறேன். இந்த வணக்கம் சார். திசையை எடுக்கிறீங்க இல்லைங்களா, இதுல எனக்கு ஆமா ஒரு சார். டவுட் என்ன அப்படின்னா, இப்ப இவரு போட்டுக்கிற ஜாதகமே இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஓகே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை ஒரு நிமிஷம் போடுங்களேன், நான் சொல்றேன். என்னது விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, சந்தேகத்தை மட்டும் கேளுங்க. அதாவது விருச்சிக லக்னம் வச்சுங்களேன், இப்ப அதை நீங்க நான்காவது திசையை எடுக்கிறீங்க, அந்த நான்காவது திசை அந்த ஜாதகருக்கு முடக்கா வருது சார். முடக்கு மாண்டி இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா சார்? யோகா திசை நம்ம தலைவாசல் வைக்கிறதுக்கான திசை. ஓகேங்களா சார்? மிச்சபடி நீங்க வேற இதெல்லாம் பார்க்க. ஓகே சார், நான் ஹேமலதா பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார், இப்ப கிழக்கு வடக்குன்னு சொன்னீங்க சார், யோக திசைன்னு சொல்லிட்டு. ஓகே அப்ப ஓகே. பாதகாதிபதி வந்து 9ஆம் பாவம் நமக்கு மகரம் தானே சார் வருது, சனி திசை. என்ன மேடம், இது ரிஷப லக்னம் இல்ல மேடம், இது நம்ம இல்ல பார்த்து சார், விருச்சிக லக்னம். ஹேமலதா பேசுறேன் சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா மேடம். 9ஆம் மகரம். ஆமா, இடம் ஆகாது, தெற்கு திசை ஆகாது. சரி, ஓகே சார். இப்ப சனி வந்து நின்ற திசை வந்து கிழக்கு திசை தான் சார் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கிழக்கையும் ஆகாதுங்களா? கிழக்கு ஆகாது, அவ்வளவுதான். சனி எங்க போய் நின்றுக்கோ அந்த இடம் ஆகாது. ஓகே ஓகே சார். அப்ப வடக்கு மட்டும் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அதாவது யோக பாதக திசை அப்படிங்கிறது ஆகாது. பாதக ஸ்தானத்தோட அதிபதி பேர் பாதகாதிபதி, அவர் நின்ற இடம் ஆகாது, அவ்வளவுதான். சார் இந்த பாதக திசையை திரும்ப ஒரு இடம் சொல்லுங்க சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு லக்னம் அப்படிங்கிறது சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். சரம்னா சரத்துக்கு அங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது இடம் ஆகாது. ஸ்திரமாக இருந்தால் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 9ஆம் இடம் ஆகாது. உபயமாக இருந்தால் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7ஆம் இடம் ஆகாது. அந்த திசை ஆகாது. அப்ப எந்த இடமோ அந்த இடத்துக்கு பேர் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப அந்த பாதக ஸ்தானத்தினுடைய அதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த இடம் ஆகாது, அவ்வளவுதான் சார். நன்றி சார். நன்றி சார். வேற யாராவது இப்ப பார்த்த விஷயத்துல சந்தேகம் இருக்கும் மட்டும் வாங்க. ஓகே, யாருக்கு சந்தேகம் இல்லை சார்? ஐயா, என் பேர் யோகேஷ், பேசுறாங்களா? சொல்லுங்க சார். இப்போ நமக்கு வந்து ஜாதகத்துல சுத்தமா நமக்கு தெரியாதுங்க. நீங்க வேகமா சொல்லிட்டு போனதுல எனக்கு இந்த சரியா புரியலைங்க. நீங்க சொன்னது எனக்கு ஒரு இல்ல ஆடியோவோ அல்லது நீங்க ஒரு எனக்கு அல்லது புக் மாதிரி ஏதாவது நீங்க இது பண்ண முடியுங்களா சார்? புக் இல்ல சார், இந்த வீடியோவே உங்களுக்கு நாளைக்கு குழுவுல வரும் பாருங்க. இதுல வந்து ஜாதகமே தெரியாது. இப்ப ஜாதகம் தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜாதகம் தெரிஞ்சா நம்ம ராசி, அவங்களுக்கு பாதகாதிபதி எல்லாமே தெரியுமே. ஓகேங்களா சார்? சரி, நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்க ஐயா. ஓகே சார், ஓகே. வேற யாராவது இல்ல சந்தேகம் இருக்கணும் மட்டும் வாங்க. ஓகே. ஓகே, நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வகுப்போடைய நம்ம நிறைவு பகுதியில வந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறத பொறுத்தளவு இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பா நம்ம வந்து நிறைவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புல 14 பேட்ச் முடிஞ்சு 15வது பேட்ச் அப்படிங்கிறது வருகின்ற 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. 12/10/2025 அன்று தொழில்முறை வாஸ்து வகுப்போட 15வது பேட்ச் அப்படிங்கிறது நம்ம தொடங்க உள்ளது. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்லிவிடுவோம். இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நாட்கள் மொத்தம் நடைபெறும். மொத்தம் 15 வகுப்புகள் இதுல நடைபெறும். இந்த 15 வகுப்புகள் அப்படிங்கிறது வாரத்துல 4 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளும் இரவு 8 மணியிலிருந்து, இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இதே போல ஜூம் மீட்டிங் நடைபெறும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மறுநாள் காலைல வந்துடும். இன்கேஸ் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலைனாலும் சரி, வேற ஏதாவது நமக்கு டவுட் இருக்குனாலும் சரி, நீங்க எத்தனை தடவை வேணாலும் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மறுநாள் காலையிலேயே அந்த வீடியோ அப்படிங்கிறது வந்துடும். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு, சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் அப்படிங்கிறது வந்துடும். கிளாஸோட PDF ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப்ல கொடுத்துரும்.
இது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்தவனை தொழிலா பண்ற அளவுக்கு A to Z அனைத்து விஷயங்களும். ஒரு இடத்தை நல்ல மனையை தேர்வு செய்வது எப்படி, அந்த மனையில நம்ம வந்து ஒரு விஷயமும் பூமி பூஜை அப்படிங்கிறது எங்க போடணும், அதே மாதிரி தலைவாசல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் கிரகங்கள் அடிப்படையில் எப்படி தலைவாசல் வைக்கணும், கேம்பஸ் திசை காட்டும் கருவி வச்சு ஒரு திசை அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறைகள் ஒரு அறைகளும் எங்க அமைக்கணும், வீட்டுக்கு வெளியில வந்தா எப்படி அமைக்கணும், வீட்டுக்குள்ள அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும். அது இல்லாம இந்த மனையடி சாஸ்திரம் ரீதியாக விஷயங்கள், குழி பொருத்தங்கள், மனை பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கணும், வீட்டுக்கு பிளான் டிராயிங் எப்படி போடணும், ஒரு திசையும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு வீட்டில் எது போன்ற பிரச்சனைகள் வரும், கட்டண வீடாக இருக்கும் பட்சத்துல அதை எவ்வாறு நம்ம சரி செய்வது, அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் சரி, தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறதுக்கும் சரி எப்படி வாஸ்து பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்முறை நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்புல அற்புதமா நம்ம எடுக்க இருக்கிறோம். இதோடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க வந்து ஒரு தவணையாகவோ அல்லது 2 தவணையாகவோ தவணை முறையில நீங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே வகுப்புக்குரிய லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வகுப்புல இணைய விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி நம்ம வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அதே போல என்னுடைய நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். அது இல்லாம என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதுல நோட் பண்ணிடுறேன். 99 52 66 35 04 அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோட எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டும் என்னுடைய வகுப்புல இந்த அற்புதமா தொடங்கக்கூடிய இந்த வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். வேற இப்ப நம்ம தொடங்கக்கூடிய வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது இது 15வது பேட்ச் தொடங்க இருக்கு. நம்ம நேரடி வகுப்பாக இலங்கை யாழ்ப்பாணத்துல நம்ம நேரடி வகுப்பு அப்படிங்கிறது மட்டும் எடுத்து வந்தோம். இங்கே நம்ம இன்னும் நேரடி வகுப்பாகவே எடுக்காம முழுக்க ஆன்லைன் வகுப்பாகவே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. இப்ப நம்ம தொடங்கக்கூடிய வகுப்புல. சார் வணக்கம் சார், ராஜா பேசுறேன் சார். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்க சார் இப்ப இது சர்டிபிகேட்னா சர்டிபிகேட் என்ன அதாவது எந்த மாடல் ஏதாவது இருக்கா சார், எந்த மாதிரி வரும் சார் நமக்கு சர்டிபிகேட்? மாடல் தான் உங்களுக்கு வாஸ்து படிச்சதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் தான் சார். ஓ, நம்ம இந்த வாஸ்து தொழில்முறை வாஸ்துன்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு. அவங்க படிக்கிறதுக்காக உங்களுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்புல வந்து ஃபேக்டரிக்கான ஒரு வாஸ்து எல்லாமே வந்துடும் சார். தொழில் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி மல்டி அபார்ட்மெண்ட்ஸ், கட்டின வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒரு இடம் எப்படி வாங்கணும், எப்படி தேர்வு செய்யணும், தோட்டமாக இருந்தாலும் சரி, காலி மனையாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களும் அதுல. அதே மாதிரி வாஸ்து வந்து இந்த இருந்த பாதிப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு கட்டின வீடு எந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வரும். அப்ப எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாம சார் நோட்ஸ் ஏதாவது தருவாங்களா? எல்லாமே சார் உங்களுக்கு புக் வந்துடும், பிளஸ் நோட்ஸ் எல்லாம் PDF வழியில வரும். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு PDF கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்கும் PDF வழியா வரும். பிளஸ் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு கொரியர் வந்துடும். பிளஸ் அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்குரிய வீடியோவே அப்படி உங்களுக்கு மறுநாள் காலைல வந்துடும். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது? எத்தனை நாட்கள் சார் இது கிளாஸ்? சார் 15 வகுப்புகள் நடைபெறும் சார். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற வகுப்பு நாள் 12ஆம் தேதி அக்டோபர் 12. இடையில ஒரு நாள் நேர்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டா அந்த கிளாஸ்ல? சார் நீங்க நேர்ல சந்திக்கவங்க நீங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா நீங்க நேர்ல வரலாம். அல்லது சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்குறது புக் எல்லாம் நேர்ல வந்து வாங்கிறனாலும் நேர்ல வந்து வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எது வந்தாலும் நேராகவும் கேட்டுருக்கோம். இப்ப நம்மள்ட்ட இப்ப லாஸ்ட் பேட்ச் 14வது பேட்ச் முடிச்சவங்க 63 மாணவர்கள் படிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க எல்லாம் நேர்ல வந்து சர்டிபிகேட் எல்லாம் புக் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாசம் திண்டுக்கல் சார். ஓகே, வேற ஏதாவது வகுப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இப்ப தொடங்கக்கூடிய வகுப்புகள்ல? கண்டிப்பா நான் ஜாயின் பண்ண போறேன் சார். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் படிச்சத இன்னைக்கு நீங்க எடுத்த அறிமுக வகுப்புலயே நிறைய வித்தியாசங்களையும் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் உங்க பயிற்சி வகுப்புல ஜாயின் பண்ண போறேன் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வகுப்பு அப்படிங்கிறது இப்ப வெற்றிகரமா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்குது. இணையனும் விருப்பப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது முன்னோட்ட வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் இது போன்ற அற்புதமான தருணத்துல அக்டோபர் 12ஆம் தேதி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி சார். நன்றி சார். மிக நன்றி. நன்றி சார். நன்றி.